வணக்கம் நண்பர்களே, கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு விஸ்வரூபம் எடுக்கிறாரா அம்பேத்கர். இந்த தலைப்பில் தான் விவாதத்தை நகர்த்த இருக்கின்றோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். திமுகவிலிருந்து ராஜீவ்காந்தி, பாஜகவிலிருந்து தூத்துக்குடி செல்வம், விசிகாவிலிருந்து பாலசிங்கம், மூத்த பத்திரிகையாளர் பிரியன், எழுத்தாளர் ராம்கி, ஐவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பிரியன் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த அம்பேத்கர் விவகாரம் தொடர்பாக என்னதான் நடக்குது? அமித்ஷாவினுடைய பேச்சு, அதற்கு எதிரான எதிர்கட்சி எம்பிக்களுடைய அந்த அமளி என்னதான் நடக்குது? இது எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? இல்லை கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆன விஷயங்கள் பார்லிமெண்ட்டில் கொண்டாடுற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் பல பேர் பேசுகிறாங்க. அதில் தான் அமித்ஷாவோட விஷயங்கள்லாம் எப்படி காங்கிரஸ் கான்ஸ்டியூஷனை எமர்ஜென்சி போன்ற விஷயங்கள் அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியில் ஒரு என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, எல்லோரும் அம்பேத்கர் 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 சொல்கிறீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் கடவுள் பேரை சொன்னாலும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அது அம்பேத்கர் பேரை சொல்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பேத்கர் அதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்ற. அம்பேத்கர் பேரை சொல்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு சொல்கிறது வரையும் கூட ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட்டை கூட வச்சுக்கலாம் காங்கிரஸ் எழுத்து. அதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு கடவுள் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா, அம்பேத்கரை சொல்கிறது வேஸ்டான ஒரு விஷயம், தேவையில்லாத ஒரு விஷயம் அது அப்படின்ற மாதிரி அவரை ரொம்ப ஒரு கேவலமான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் அங்கே இருக்குது ஆக்சுவலாக. அதுதான் இப்போது பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கு ஆக்சுவலாக. பட் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அமித்ஷா, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் நான் சொல்லாதெல்லாம் சொன்ன மாதிரி போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இப்போது. ஆமாம், அது சன்சத் டிவியில் பார்லிமெண்ட் டிவிலேயே அது வந்திருக்க போது இது அமித்ஷா சொல்கிறது அவ்வளோ தூரம் வேல்யூ ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அம்பேத்கர் காங்கிரஸ்காரங்களை எப்படினாலும் விமர்சனம் பண்ணலாம். காங்கிரஸ்காரங்க கான்ஸ்டியூஷனை மதிக்கலை, இல்லை காங்கிரஸ்காரங்க அம்பேத்கரே மதிக்கலை, அது கூட நீங்கள் சொல்லுங்கள், யூ ஆர் ஃப்ரீ டு சே. பட் ஆனால் அம்பேத்கர் பேரை சொல்கிறது ஃபேஷன் ஆகிடுதுன்னு சொல்லி அதுக்கு மேலே கடவுள் பேரை சொல்லியிருக்கலாம் அப்படின்னா அதான் இது தேவையில்லாத ஒரு வேஸ்டான ஒரு விஷயம். எதுக்கு இந்த விஷயத்துல இவ்வளவு அமளியே எதிர்கட்சியினுடைய எம்பிக்கள் செய்யறது சரியான விஷயமா? இதை ஏன் இவ்வளவு அழுத்தம் கொடுத்து மத்திய அரசுக்கு, குறிப்பா அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்கிறாரு, விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவிக்கிறாரு. பாசிசம் இப்படித்தான் பேசுன்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ப்ரொட்டஸ்டுக்கு போறாங்களா? இவ்வளவு கடுமையான எதிர்ப்பு தேவையா? இவங்க ஐடியாலஜிக்கலி அம்பேத்கரோட மாறுபட்டவங்க. பாஜகவும் அதோடைய தாய் நிறுவனமான ஆர்எஸ்எஸும் அம்பேத்கர்கிட்டேருந்து தத்துவார்த்த ரீதியில் மாறுபட்டவங்க. அவர் சமத்துவம் சமூக நீதினா இவங்க சனாதனம் அது மாதிரி போட்டு அவங்க வேற ஒரு இதில் போகிறவங்க. ஆக்சுவலாக அவங்க சமநீதி சமத்துவம்னா அவங்களுக்கு ஒத்து வராது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அவங்க கோல்வால்கர் சாவர்கரை ஃபாலோ பண்ணுறவங்க. கோல்வால்கர் என்ன சொன்னார்னா, சமூகத்தில் அந்த அடுக்குகள் ஜாதி அடுக்குகள் இருக்கணும், அப்போ தான் சமூகத்தில் அமைதி நிலவுன்னு சொன்னார். அப்போனா என்ன அர்த்தம், அந்த வர்ணாசிரம தர்மம் 4 பேர் ஜாதி வேறுபாடுகள் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிற விஷயம். ரெண்டாவது, அம்பேத்கர் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷனை இவங்க ஏற்றுக்கவே இல்லை. சாவர்கர் மனுஸ்மிருதி தான் இந்தியாவுக்கு பெஸ்ட்டு கான்ஸ்டியூஷனாக இருக்க முடியும்னு அவர் சொன்னார். இதை ஏற்றுக்கலை. எல்லோரும் சமம் என்று சொல்கிற கான்ஸ்டியூஷனை அவங்க ஏற்றுக்கல ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லை, ஹிந்து கோட் பில்னு பெண்களுக்கு விவாகரத்து அல்லது போன்ற விஷயங்கள்லாம், சொத்துரிமை, திருமணம், அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் உரிமை கொடுக்குற விஷயங்கள் வந்தபோது ஆர்எஸ்எஸ் அதை எதிர்த்து பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணாங்க. இன்றைக்கி பெண்களுக்கு கோட்டா கொடுத்துருக்கோம்லாம் சொல்கிறாங்களே, இவங்க ரொம்ப மோசமாக பிரச்சாரம்லாம் பண்ணி அம்பேத்கர் படத்தெல்லாம் எரிச்சாங்க டெல்லியில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தத்துவார்த்த ரீதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அம்பேத்கருக்கு இந்த கான்ஸ்டியூஷனே இம்போர்ட் பண்ணது, அது இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லாதது, தொடர்பு இல்லாததெல்லாம் இவங்க பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கு தேவை டெல்லியிலேருந்து ரூல் பண்ணுற ஒற்றையாட்சி தான் தேவை, யூனிட்டரி ரூல் தான் தேவை, இது இந்த கான்ஸ்டியூஷனில் இது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் தத்துவார்த்த ரீதியிலே அம்பேத்கரோட முரண் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் என்னன்னா, அவர் புத்த மதத்துக்கு மாறும்போது சொன்ன விஷயம் என்ன, நான் இந்துவாக பிறந்தனா இனிமேல் இந்துவாக சாக விரும்பலைன்னு சொன்னார். இந்து ராஷ்டிரம் பேசுகிற இல்லை இந்துக்களுக்காக பெரும்பான்மை ஓட்டை வாங்கிறதுக்காக அரசியல் நடத்துகிற பாஜகவுக்கு நிச்சயமாக இந்த விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஆனால் ஆட்சியில் இருக்கும்பொழுது இல்லை ஓட் பேங்க் இது பண்ணும்பொழுது நாங்கள் அம்பேத்கருக்கு அது செஞ்சோம் இது செஞ்சோன்னு ஒரு லிப் சர்வீஸ் சொல்கிறாங்களே தவிர, மற்றபடி அடிப்படையில் அவங்க அம்பேத்கருக்கு முரணானவங்க. இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் வேறு சொல்லியிருக்காரு, என்னென்னா காங்கிரஸ் தான் அம்பேத்கர் பேரை சொல்லி ஏமாத்துது, அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா கொடுக்கல. உண்மை 90ல் தான் கொடுத்தாங்க, காங்கிரஸ்காரர் இல்லை. அப்போ விபி சிங்கோ சந்திரசேகரோ இருந்தாங்க நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர், அவங்க 2 பேர் 90ல் அம்பேத்கர் படம் திறக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்டு. அம்பேத்கர் 52ல் அவர் தோக்கடிக்கிறதுக்கு காங்கிரஸ் உதவி பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கலாம்.
பட் ஆனால் அம்பேத்கர் பேரை காங்கிரஸ் சொல்கிறது வந்து ஒரு ஃபேஷனுக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் பரவாயில்ல. அதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருந்தா சொர்க்கம் கிடச்சிருக்கும் அப்படின்னா அது வந்து அம்பேத்கரை பற்றின உங்கள் மதிப்பீடு எவ்வளவோ ஒரு கீழ்த்தனமாக இல்ல, இருக்குது. இதுல என்ன மதிப்பீடு கீழ்த்தரமா மாறி இருக்குது? ஏங்க அவர் சொல்கிறது தேவையில்லாமல் வேஸ்ட்டு, நேரத்தையே வேஸ்ட் பண்ணுறீங்களேன்ற மாதிரி பேசுகிறாருங்க. அது தப்பு இல்லை. அது அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனை கொடுத்தவர், கான்ஸ்டியூஷனோட 75 வருஷத்தை கொண்டாடி இருக்கீங்க. அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு காங்கிரஸை விமர்சனம் பண்ணுங்க. காங்கிரஸ் அரசியல் சட்டத்தை உதாசீனப்படுத்திட்டாங்க, இல்லை அதை வந்து திரிச்சிட்டாங்க, இல்லை அதை வந்து மதிக்கலை, அது எல்லாத்தையும் உரிமை உண்டு உங்களுக்கு அது சொல்கிறதுக்கு. ஆனால் அதுக்குன்ட்டு நீங்கள் வந்து அம்பேத்கரை இழிவுபடுத்துகிற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பேசக்கூடாதுல்ல. நீங்கள் கடவுளை கும்பிடுங்க, சொர்க்கத்துக்கு போங்க, இல்லை எதுக்கு வேணால் போங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் அம்பேத்கர் பேரை சொல்கிறதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருக்கலாம் அப்படின்னா பல பேருக்கு அம்பேத்கர் தான் கடவுளாகவே இருக்கார். அவர் தான் வந்து இங்கே வந்து மனுஷனை வந்து சமமாக மாற்றி விட்டுருக்காரு. இல்லாட்டி இன்னும் வந்து அவன் வந்து கிராமங்கள்லாம் எப்படி இருந்திருப்பான்னு சொல்ல முடியாது. அந்த அரசியல் சட்டம் கொடுத்த விஷயம் தான் இன்றைக்கி ஓரளவு சமத்துவத்தை கொண்டு வந்திருக்கு ஆக்சுவலாக. அப்படி வந்து கொண்டு வந்தவன் பல பேருக்கு, பல இந்தியர்கள், லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு ஒரு கடவுளாக இருக்கிற ஒரு அம்பேத்கரை பார்த்து நீங்கள் வந்து இவர் பேரை உச்சரிக்கிறது ஃபேஷனாக போயிடுது, அதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லலான்னா அது எப்படி சார் அதை ஏற்றுக்க? காங்கிரஸ் கட்சி எதுவுமே செய்யல அம்பேத்கருக்கு, என்ன செஞ்சதுன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இல்லையா? இப்போ வந்து அம்பேத்கரை உயர்த்தி பிடிச்சி பேசுறீங்க. உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை இழிவுதானப்படுத்தினாங்க, அம்பேத்கருக்கு துரோகம் பண்ணாங்க. அம்பேத்கருக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு அரசியலுக்காக பேசுறீங்கன்ற ஒரு வார்த்தையை பிரதமர் மோடி உட்பட எல்லாரும் கூட இருக்கலாம். நான் காங்கிரஸ்காரங்க அரசியலுக்காக, காங்கிரஸோட உட்கட்சி விஷயங்கள்ல நிறைய அரசியல் இருக்குது சார். நேருக்கும் ஒரு பட்டேலுக்கும் பிடிக்காது, நேருக்கும் அம்பேத்கருக்கும் பிடிக்காது, நேருக்கும் புருஷோத்தமதாஸ் தாண்டனுக்கும் பிடிக்காது. நிறைய பேர் நேருக்கும் பல பேருக்கு அது வந்து காங்கிரஸ்குள்ளே இருக்கிற இன்ஃபைட்டிங் பல விஷயம் இருக்குது. அதை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. யார் பிஜேபி வந்து அதை சொல்லி பயன்படுத்திக்கிறாங்க. பட் அவங்க காங்கிரஸை தான் ஒன்றா இருந்தாங்க, அது காங்கிரஸ் விட்டு வெளியில் வரல. எப்படி கோஷ்டி பூசல் எல்லா கட்சியிலையும் தான் இருக்குது, அது மாதிரி அந்த கட்சியில் கோஷ்டி பூசல் நிறையா இருந்திருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பல்வேறு காலகட்டங்களில் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதாவது பிரைம் மினிஸ்டர் இன்றைக்கி சொல்கிற மாதிரி 52 நீங்கள் அம்பேத்கரை தோக்கடிச்சிங்கன்னா தோற்றது உண்மை தான், இல்லைன்னு சொல்ல வரல. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கு அந்த அம்பேத்கருக்கு பாரத ரத்னா காங்கிரஸ் கொடுக்கல, இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி அம்பேத்கர் படத்தை வைக்கலை, சென்ட்ரல் ஹாலில் வைக்கலை, அது உண்மை தான். ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, இதெல்லாம் காங்கிரஸ்காரங்க பண்ணாங்க, எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க, அரசியல் சட்டத்தை அதை வந்து அடிப்படை சுதந்திரத்தை பறிச்சாங்க, எல்லாமே கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதெல்லாம் நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கடவுள் பேரை சொல்லியிருந்தால் சொர்க்கம் கிடைக்கும், ஏன் தேவையில்லாமல் அம்பேத்கர் பேரை சொல்லி ஃபேஷன், இது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போது இது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் தத்துவார்த்த ரீதியாக அம்பேத்கருக்கு எதிராக இருக்க நீங்கள் இதை சொல்லும் பொழுது, நீங்கள் அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷனே ஒத்துக்காத நீங்கள் இதை சொல்லும் பொழுது, அம்பேத்கருடைய சமூக நீதி, சமத்துவம் போன்ற விஷயங்களை ஒத்துக்காத நீங்கள் அதை சொல்லும்போது, இது உங்க மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான உங்க அம்பேத்கர் பத்தின இல்ல. இப்ப இதுல இன்னொரு புள்ளியும் இருக்கு இல்லையா? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை பாஜக அடுத்து வெற்றி பெற்று வந்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்திருவாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிட்டே இருந்தாங்க. அது எலெக்ஷன்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணி பட்டியலின பழங்குடியின மக்களினுடைய வாக்குகள் பாஜகவுக்கு போகாம பார்த்துக்கிட்டாங்க. இப்ப மேலும் திரும்ப இந்த அம்பேத்கர் விஷயத்தை கையில் எடுத்து தனிமைப்படுத்துறாங்களா பாஜகவை பட்டியலின மக்கள்கிட்ட இருந்து? இல்லை, அதாவது பட்டியலின மக்கள்கிட்டேருந்து பாஜகவை தனிமைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவே பேசியிருக்காங்க சார். ஆர்எஸ்எஸ்ல மோகன் பகவத் 2016 பேசியிருக்காரு. ஜெனரல் வைத்தியான் ஒருத்தர் இருந்தார் ஆர்எஸ்எஸ்ல, அவர் பேசியிருக்காரு. எல்லாமே இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுவாங்க. எலெக்ஷன் வர சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு மாற்றி நாங்கள் எங்கே அப்படி சொன்னோம், நாங்கள் தான் வந்து மண்டல் கமிஷனே கொண்டு வந்தோம்னு அப்படி போவாங்க. ஆக்சுவலாக இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டதுன்னு மோகன் பகவத் பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி 2016 பேசினார். ஸோ இவங்க வந்து ரெண்டாவது வந்து அம்பேத்கர் சொன்ன கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லிது, சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கு தான் இடஒதுக்கீடுன்னு சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணீங்க, வருமானத்தை கொண்டு சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியன்னு அரசியல் சட்டத்தையும் மாற்றினீங்கல்ல. இப்போது ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் ஒருத்தர்கிட்டே நான் நரீமன் ஒருத்தர், அவர் என்ன சொன்னார், அரசியல் அடிப்படை இதுக்கே முரணானது, இந்த மாதிரி வருமான அடிப்படையில் வந்து எந்த விதமான ரிசர்வேஷன் கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போது நீங்கள் அம்பேத்கர் உருவாக்கின அரசியல் சட்டத்தையாக மதிச்சிங்களா? தேர்தல் கமிஷனில் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒருத்தரை பிரதிநிதியாக போடணும்னு சொன்னாங்க, நீங்கள் அதை மதிச்சிங்களா? சட்டத்தை மாற்றி மத்திய அமைச்சரில் ஒரு மந்திரியை போட்டுக்கலாம் போட்டிங்கல்ல. டெல்லி கவர்மெண்ட்டுக்கு தான் பவர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, சட்டத்தை மாற்றி கவர்னருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு போட்டிங்களா இல்லையா? அப்போ 370 பண்ணதில் என்ன பண்ணீங்க, அசம்பிளியே இல்லாத ஒரு இடத்துல, அசம்பிளியோட சம்மதமே இல்லாமல்
ஒரு மாநிலத்தை யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறீங்களே, இதெல்லாம் அரசியல் சட்டத்தை நீங்கள் மதிக்கிற ஒரு விஷயமா? இப்போ அவங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்பையோ அல்லது ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டப்பையோ இதெல்லாம் அம்பேத்கர் கண்ட கனவு, அம்பேத்கர் இதெல்லாம் ஆசைப்பட்டார், அதெல்லாம் செய்யறோன்றாங்க இல்லையா? அப்போ அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றக்கூடிய ஒருத்தவங்கள நீங்க அம்பேத்கருக்கு எதிராக நிறுத்துறீங்க அப்படின்ற ஒரு புள்ளி இதுல இருக்குல்ல. அம்பேத்கர் கனவை நிறைவேற்ற இவங்க அம்பேத்கர் பேரை சொல்றதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருக்கான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அம்பேத்கரே ஒரு கடவுள் தான், அவர் பேரை சொன்னால் சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லியிருக்கணும். அம்பேத்கர் பேரை சொன்னால் சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லியிருக்கணும். அந்த அளவுக்கு விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு விடுதலை அவர் இங்கே கொடுத்துருக்காரு கான்ஸ்டியூஷன் மூலமாக. அதை விட்டுட்டு அம்பேத்கர் பேரை சொன்னால் கடவுள்கிட்ட போவோம்னு சொல்கிறதுக்கு பதிலாக அம்பேத்கர் பேரை சொல்கிறதே வேஸ்ட்டு, நீங்கள் கடவுள் பேரை சொல்லுங்கள், நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலான்னா நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற பூனை குட்டி வெளியில் வந்து விட்டது, அவ்வளோதான். பேசலாம். ராஜீவ்காந்தி, இதில் உண்மையிலேயே அரசியல் பண்ணணுன்றதுக்காகவே இந்தியா கூட்டணி அரசியல் பண்ணுறீங்களா? இல்லை, அண்ணல் அம்பேத்கர் என்பவர் ஒரு தனிப்பட்ட மனிதர் அல்ல. காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் கொள்கைசார் முரண்பாடுகள் இல்லை தேர்தல் கள அரசியல் முரண்பாடு கூட இருக்கலாம். அதுதான் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் மிக தெளிவாக சொன்னார். தத்துவத்தின் முகமாக என்று பார்க்கப்படுகிறார். ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகச்சிறுபான்மை மதச்சிறுபான்மை மக்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஹோப்பை பெற்றுக் கொடுத்தவராக அண்ணல் அம்பேத்கரை பார்க்கப்படுகிறார், கொண்டாடப்படுகிறார். எங்களை போன்ற முற்போக்குவாதிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எண்ணடங்காத தொண்டர்கள், தலித்திய அமைப்புகள், திராவிட இயக்கங்கள் எல்லாம் நீங்கள் ஒட்டு மொத்தமாக அம்பேத்கருடைய கொள்கை தான் இதுக்கெல்லாம் ஐடியாலஜியாக இருக்கான்னா, அம்பேத்கர் ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் தாட்டாகவும் அது வழிமுறையாகவும் இருக்குது. அப்போ அந்த அம்பேத்கரை பற்றி பேசுகிற நேரம் எந்த நேரம்னா, இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவில் 75ஆம் ஆண்டு அரசியல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது கொண்டாடப்பட்ட நேரம். அந்த நேரத்தில் அண்ணல் அம்பேத்கரை தவிர சவாக்கரை கொண்டாட முடியுமா? காங்கிரஸ் பேர் இயக்கமும் எதிர்கட்சிகளும் இது கான்ஸ்டியூஷனல் டேன்னு சொல்கிறீங்க. அப்போ கான்ஸ்டியூஷனல் டேல நீங்கள் எதை பாதுகாக்கணும்னா, அண்ணல் அம்பேத்கருக்குன்னு கனவு இருந்துச்சு, டிராப்டிங் கமிட்டிக்குன்னு கனவு இருந்துச்சு. அப்போ பல்வேறு முரண்பாடுகளை திராவிட இயக்கம் வைத்தால் கூட அண்ணல் அம்பேத்கர் சொன்ன இந்த செக்குலரிசம்ங்கிற வார்த்தை, சோசியலிசங்கிற வார்த்தை, இந்த இடஒதுக்கீடு போன்ற இந்த அடையாளங்களை எல்லாம் எப்படியாவது பாதுகாத்து தான் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று எங்களுடைய ஆசான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழர் கலைஞரும் பல்வேறு காலகட்டங்கள் சொல்கிறோம். இன்னைக்கு கூட அரசியல் சட்டத்தில் மாநில சுயாட்சி சார்ந்து திருத்தப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கை எங்கள் கோரிக்கையாக இருக்கும். ஆனால் இந்தியாவின் இதயமாக இருக்கிற பன்முகத்தன்மை, இந்தியாவுடைய இதயமாக இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி, இந்தியாவுடைய இதயமாக இருக்கக்கூடிய பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களுடைய உரிமை குறித்தெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் எடுத்திருக்க பாடம் தான் சரியானதுன்னு நம்புகிறோம். அந்த முகத்தை சிதைப்பதற்கு ஆண்டாண்டு காலமா பாஜக என்ன சிதைக்கிறாங்க? தொடர்ச்சியா நீங்க பட்டியலின மக்களுக்கு துரோகம் இழைக்கிறாங்க, இந்த பன்முகத்தன்மையை சீர்குலைக்கிறாங்கன்றீங்க இல்லையா? என்ன செஞ்சாங்க? அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட்டா பாஜக கட்டமைச்சிருக்குதா? எஸ், எப்படி கட்டமைச்சிருக்குன்னா, இன்னைக்கு கூட அமித்ஷா அவர்களுடைய அந்த பேட்டி, மரியாதைக்குரிய நாட்டுடைய பிரதம அமைச்சருடைய பேட்டியெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ்ங்கிற கட்சி இங்கே தலித்துக்கு எதிராக இருந்தது, அண்ணல் அம்பேத்கர் தோற்கடித்தது என்று ஒரு அரசியல் களத்தை பேசுகிறார். இவர்களுக்கெல்லாம் வரலாறு கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் இந்த பேச்சை ஏன்ட்டாங்க. எப்பவும் போல நாங்கள் மாற்றி பேசவில்லை, அவன் எப்பவும் போல அவங்களுடைய வாய்ச்சவாடல்கள் அதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் கடந்த கால வரலாற்றில் அண்ணல் அம்பேத்கரை தோற்கடித்தது காங்கிரஸா இந்து மகாசபாகான்னு விவாதத்துக்கு வரணும். டாங்கேவும் சவார்காரும் சதி செய்து என்னை தோற்கடித்தார்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கமலாச்சந்துக்கள் கடிதத்தை குறிப்பிடுறாங்க. இந்து கோட் பில்லை கொண்டு வந்த போது இந்து கோட் பில்லை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இங்கிருந்து காஞ்சி சங்கராச்சாரியார் அக்னிகோத்திர தத்தாத்திரி அனுப்பி ராஜேந்திர பிரசாத்திட்ட பேசுங்கன்னு சொன்ன போதும் அரசியல் சட்டத்தில் குறிப்பிட்ட சரத்து எல்லாம் இல்லை. ஆர்டிகல் 13, ஆர்டிகல் 371-72 பழமைவாதத்தை அடிப்படைவாதத்தை தாங்குகிறது, அந்த அரசியல் சட்டத்தை கொடுத்த வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்ன போதும் இதே அக்னிகோத்திர தாத்தாத்திரி பெரியாருக்கு அண்ணல் அம்பேத்கர் ஆதரவாக இருப்பார்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க சங்கராச்சாரியர்களை எதிர்த்து அண்ணல் அம்பேத்கருடைய புகைப்படத்தை இந்து மகாசபாவை எதிர்த்து எரிக்கி வைத்தவர்கள் யார்? இந்து கோட் பில்லை கொண்டு வந்த போது இது சனாதனத்துக்கு எதிரானது, இது மனு தர்மத்துக்கு எதிரானது, இந்தியாவுடைய இதயத்துக்கு எதிரான என்று சொல்லி அண்ணல் அம்பேத்கர் படத்தை தெருமுழுக்க போட்டு கொளுத்தியவர்கள் யார்? இந்து மகாசபா தானே. இந்து மகாசபையில் நான் உறுப்பினராக இருப்பதை பெருமிதம் என்று சொன்ன இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தை வைத்துக் கொண்டு சட்டமன்றத்தில் நிறைவேறிய பிள்ளை ரொம்ப முக்கியம், காங்கிரஸ் தோற்கடிக்கப்படலை, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பில்லை இந்தியாவின் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட மறுத்தார் என்றால் அவர் சொன்னார் நான் ஒரு சனாதனி என்று சொன்னார். அப்ப இவர்களுடைய சனாதனி என்றால் என்ன? அதான் முக்கியம். அதுதான் எங்களுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன் என்பது பிறப்பின் அடிப்படையில் உரிமையை தீர்மானிக்கிறது. பிறப்பு என்றால் ஒரு பிரம்மன் தலையில்
கடவுள் தலையில் பிறந்தவன்கிற பிராமணர்களுக்கு மட்டுமே படிப்பு, வேலை வாய்ப்பு, பொதுத்தறிவு, நடமாடுக உரிமை என்றும், காலில் பிறந்ததாக சொல்லப்படுகிற சூத்திரர்கள் அவர்களுக்கு எந்த உரிமை இல்லாத போது பிறப்பை தீர்மானிக்கிற எந்த கொள்கை மனுதர்மம் சமாதானம். அந்த சனாதனத்துக்கு எதிராக அண்ணல் அம்பேத்கருடைய கழகம் தான், அண்ணல் அம்பேத்கருடைய எழுத்து தான், பேச்சு தான் எங்களை போட்டு வெளிநடத்துது. அப்ப அண்ணல் அம்பேத்கரோடு இந்தியாவின் இதயம் என்று இவர்கள் சொல்கிற சனாதனத்தை தாக்குதல் நடத்தினார். அதை மனசாட்சியோடு கேள்வி கேட்டார். அதனால் அண்ணல் அம்பேத்கர் கொச்சப்படுத்துறார். இப்ப இன்னைக்கு பாஜக என்ன பண்ணுது? பாஜக மேல ஏன் இந்த விமர்சனம்? ஏன் இந்த விமர்சனம்னா, ஒரு பாராளுமன்ற வாதம், பாராளுமன்ற வாதத்தில் நீங்க சவாக்காரை கொண்டாடுங்க, இல்ல கொலை செய்த கோட்ஸை கும்பலை கொண்டாடுங்க, அது நாட்டுக்கு எதிரானதாக நாங்க எங்கள் உரிமையை சொல்லிக்கிட்டே இருப்போம், மக்கள் அவங்க தோக்கடிப்பாங்க. அது ஒரு நீண்ட நெடிய வாதம். ஆனால் வாதம் நடக்கிற போது பத்திரிகையாளர் பிரியன் அழகா சொன்னாங்க, ஒரு 4 முறை திரும்பி அம்பேத்கர் அம்பேத்கர் 4 முறை எள்ளி நகையாடி இந்த இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துடைய முகமாக, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டக்கூடிய முகமாக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தி நீங்க அந்த பேருக்கு பதிலாக நீங்க கடவுள் பேரை சொல்லியிருக்கலாம். எந்த கடவுள் பேர் சொல்லலாம்? எங்க சிவனையா, எங்க முருகனையா, எங்க காளியா, உங்க தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு சொல்லுகிற எங்களுடைய அதாவது குலதெய்வங்களையா, இல்ல நீங்க சொல்லுகிற உயர் கடவுளையா, எந்த கடவுளை சொல்லுங்க பாப்பா. அதனாலதான் அவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போறீங்க. இன்னைக்கு பேசியவர் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர், பொறுப்புமிக்க அமைச்சர் பதவி இருப்பவர் ஒரு நாட்டுடைய தலைவரை எப்படி வைத்திருக்கிறார்? இப்ப பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. இல்ல அதுதான் விஷயம். இப்போ இந்தியாவினுடைய முதல் குடிமகளாக இருக்கக்கூடியவங்க திரௌபதி முர்மு, அவங்க ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவங்க, பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவங்க. ஏற்கனவே ராம்நாத் கோவிந்த் இருந்தாரு. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கொண்டு வருவதற்கான தலைவராகவும் ராம்நாத் கோவிந்த் தானே இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துக்கு எங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கீழே கொண்டுட்டு வந்தாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட தலைவரை எங்க அவங்க அவமரியாதை செஞ்சாங்க? பாஜக இளையராஜா அவர்களை சீயர் கோயிலுக்கு விடலைன்னு சொன்னது இளையராஜாவுக்கான உரிமை இல்லை. இங்க கஸ்டமரி பிராக்டிஸ்ங்கிற பேர்ல ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் கோயிலுக்கு விடலைங்கிற பிரச்சனை தான். ஒரு திரௌபதி ஒரு முர்மு வந்து அது யாருக்கான ஆளா இருக்காங்க, இந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் யாருக்கான ஆளா இருக்காங்க, அது முக்கியம் இல்லை. ஆனால் இந்த தத்துவம் என்ன சொன்னது? உங்க தத்துவம் என்ன சொன்னது? பிறப்பின் இதுவே தப்புங்கிறேன். இங்க பாருங்க, நான் ஆக்கிட்டேன் பாருங்கன்னா இது என் உரிமை. இந்த உரிமையை எல்லோருக்காம ஆக்கணும். பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பார்க்காத, பிறப்பால் தான் உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறது, பிறப்பால் தான் உரிமைகள் கிடைக்கிறது, பிறப்பால் தான் சமவாய்ப்பு கிடைக்கிறது, பிறப்பால் தான் சம உரிமை கிடைக்கப்படுகிறது, பிறப்பால் தான் நீதி வழங்கப்படுகிறது. தத்துவத்தை மாத்தம் சொல்றோம். ஒருத்தரை கொண்டு வந்துட்டு ஒரு விதிவிலக்கை கொண்டு வந்துட்டு விளக்காக்காதீங்க. அவர்கள் பிழையாக கூட இருக்கலாம், இல்லை அவர்கள் நல்லவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அது முக்கியம் இல்லை. அதற்கு மாறாக இந்த அரசமைப்பு சட்டம் ஒன்றை செக்குலரிசம் வார்த்தையை சொல்லிச்சு, சோசியலிசம் வார்த்தையை சொல்லிச்சு. அந்த வார்த்தைக்கு அந்த அம்பேத்கருடைய உழைப்பினை வந்துச்சு. நாங்கள் மீண்டும் சொல்வது, இவர்கள் இந்துத்துவ அம்பேத்கர் புத்தகம் நாங்கள் அம்பேத்கரை கொண்டாந்து வைதிக இந்து மரபுக்குள்ள வந்து அடக்கிடலாம், தேர்தல் பிரச்சாரங்களை பயன்படுத்தி சொல்லி அந்த அம்பேத்கரை கூட வட இந்தியாவுக்குள்ள நாங்கள் அம்பேத்கர் படம் வச்சுட்டோம், அம்பேத்கருக்கு சென்று திறந்துட்டோம், அம்பேத்கருக்கு போட்டோ திறந்துட்டோம், அம்பேத்கர் பிறந்தநாளை கொண்டாடுறது சொல்லி இன்னைக்கு பாஜக வெக்கம் இல்லாமல் ஓட்டு கேட்டு போகுது. ஆனால் ரொம்ப முக்கியம், அம்பேத்கர் என்ன சொன்னார்? அம்பேத்கர் லட்சியம் என்னவா இருந்தது? அம்பேத்கருடைய மிக ஹார்ட்கோர் என்னவா இருந்தது? இந்து என்கிற சாதி. ஆனா உடனே ராஜீவ் காந்தி இந்து தானே, இங்க இருக்கக்கூடிய நீங்க இந்து தானே, ஐயா இந்து தானே, சாமானிய இந்து கோபம் வருது. நம்ம இந்துங்க அதை அவர் சொல்லல. வைதிக இந்து மரபை திணித்து ஏற்றத்தாழ்வு உண்டு, பிறப்பின் அடிப்படையில் சாதி தீர்மானிக்கப்படுகிறது, சாதியின் அடிப்படையில் தான் தொழில் தீர்மானிக்கப்படும், தொழில் அடிப்படையில் தான் தீண்டாமை அண்டச்சபிலிட்டி இருக்கும், பொது பழக்க வழக்கம் சொன்னதை ஆணித்தரமாக இந்தியாவில் இருந்து எதிர்த்த ஒரே தலைவர் அண்ணல் அம்பேத்கர். அதுக்கு என்னைக்காவது அண்ணல் அம்பேத்கர் சொன்ன அந்த கருத்தை பாஜக ஏற்றிருக்கா, பிரச்சாரம் செஞ்சிருக்கா? அப்ப அரசியல் சட்டத்தை கொண்டு வரும்போது இவர்கள் கோபம் வருது. அதனால தான் பன்முகத்தன்மை சிதைக்கிற இந்த அரசியல் சட்டத்தை சிதைக்கிற வேலையை தொடர்ச்சியாக அவங்க செய்யறாங்க. அப்ப நாங்க பேச முடியிருக்கு. இன்னைக்கு கூட துணை சொல்லியிருக்காரு, டூரிஸ்ட் கைடுன்னு இருக்காரு. ஏன் தெரியுமா? பழனிக்கு வழி தெரியும் நம்ம கேட்டோம்னா இந்த பஸ்ல ஏறி மதுரை போய் மாறுங்கன்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி சொர்க்கத்துக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு வழி சொல்லிட்டாரு நாட்டுடைய உள்துறை அமைச்சர், ஹானரபிள் டூரிஸ்ட் மினிஸ்டர், டூரிஸ்ட் கைடு அமித்ஷா அவர்கள். அப்ப எவ்வளவு எள்ளி நகையாடுகிற வேலை இது? நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களை அம்பேத்கரை கொச்சைப்படுத்துகிற வேலையை அமித்ஷா செய்திருக்கிறார். அதற்கு நீங்க இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் தான் அதை கொச்சைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுல இன்னொரு பாலிடிக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக அப்படின்னு சொல்லி இஸ்லாமியருடைய வாக்கு வங்கியை நீங்க அவங்கள்ட்ட பறிச்சிட்டீங்க. அடுத்து 2வது கட்டமாக பட்டியலின பழங்குடியின சமூகத்துக்கு எதிரான கட்சி பாஜக, அப்போ அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நீங்க பிரதானப்படுத்தி பட்டியலின பழங்குடியின மக்களினுடைய வாக்கு வங்கியிலிருந்து அவங்களை தனிமைப்படுத்துறீங்கன்ற. வாக்கு வங்கி தனிமைப்படுத்துறது, வாக்களிக்காத தேர்தல் அரசியல் என்பது வேறு. இஸ்லாமிய மக்கள்கிட்ட இருந்து ஏன் பாஜக தனிமைப்படணும்? ஏன் படணும்? ஏன்னா
ஒரு இஸ்லாத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டா நீங்கள் இரண்டாம் தர குடிமக்கள், நாங்கள் சிஏன்னு சட்டத்தை கொடுவோம், சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வருவோம், இந்த ஊரை நீ பிறந்திருந்தாலும் உனக்கு நீ வந்து இரண்டாம் தர குடிமக்களாக இருப்ப. ஒருவேளை அகதியாக நீ வந்து பாகிஸ்தானில் வந்து ஆப்கானிஸ்தானில் வந்தேன்னா, நீ இஸ்லாமியராக இருந்தேன்னா உனக்கு இங்கே குடியுரிமை இல்லை. நீ இஸ்லாமியராக இருந்தால் தாடி வச்சதுன்னா தொப்பி போடுனா சந்தேகத்தை அடிப்பேன், உனக்கு கைது பண்ணுவேன். நீ இஸ்லாமியராக இருந்தால் உன்னுடைய மசூதி இடிப்பேன். நீ இஸ்லாமியராக இருந்து மாட்டுக்கறி சாப்பிட்டா நீ மாட்டுக்கறி சாப்பிடாதுன்னு ஒன்று அடிப்பேன். நீ இஸ்லாமியராக இருந்து ஹிஜாப் போட்டேன்னா உங்கள் ஹிஜாப் இது தடைன்னு சொல்லுவேன். இஸ்லாமிய வெறுப்பை அவர்கள் சிதைத்ததால், வெறுப்பரசியில் பேசுறதுதான் இஸ்லாத் சமூகம் என்ன பண்ணிச்சு, தனிமைப்பட்டது. தனிமைப்படுத்தியது யார்? எப்படி தனிமைப்படுத்துறீங்க? அதாவது அவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பை கேட்கிற போது ஜனநாயக இயக்கங்கள் இஸ்லாமியர் என்று இல்லாமல் மதச்சிறுபான்மை மக்களை பாதுகாருங்கள் சொல்கிற போது மதச்சிறுபான்மை மக்களை தனிமைப்படுத்தி, கொச்சைப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, அப்புறப்படுத்திட்டு இவர் தனிமைப்படுத்திட்டீங்கன்னா அப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை ஆண்டாண்டு காலத்தில் சொல்றீங்க. இவ்வளவு சொல்றீங்கல்ல. ஒரு திரௌபதி முர்மு, ஒரு ராம்நாத் கோவிந்த், அண்ணன் எல்முருகன், ஒரு விதிவிலக்கில் பரவாயில்ல மிளறாங்க. ஒரு ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஒரு 20 விழுக்காடு இருக்கக்கூடிய, 20லேருந்து 25 விழுக்காடு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அங்கே இத்தனை கொடுத்துருவாங்க. நாங்கள் அதே 3 விழுக்காடு பிராமணர்களுக்கு எப்படி இத்தனை அமைச்சர்களாக இருக்காங்க? 3 விழுக்காடு பிராமணர்கள் எப்படி உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகளாக வந்து 50 பேர் 47 பேர் இருந்தாங்க. 3 விழுக்காடு பிராமணர்களில் எதுக்குள்ள சீஃப் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய 272 பேரில் 272 பேர் எப்படி அமைஞ்சாங்க? 3 விழுக்காடு பிராமணர்கள் ஐஐஎம் போன்ற இன்ஸ்டியூட்டில் அந்த டைரக்டர் பதவியில் அவங்க மட்டுமே இருக்காங்க. எப்படி சாத்தியமாச்சு? இதையும் சொல்லுங்க நீங்க. அப்போ ஒரு சமூகத்திற்கு ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் ஒரு கண்ணில் வெண்ணையை வைக்கிற போது தான் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்நியப்படுறோம். எப்படி அந்நியப்படுறோம்? உன் கஸ்டமரிஸ்லாம் நீ பிறப்பின் அடிப்படையில் நீ தாழ்ந்தவன், உனக்கு உரிமை இல்லை, உனக்கு படிக்க உரிமை இல்லை, அன்டச்சபிலிட்டி இருக்குன்னு சொல்ற போதுதான் அப்போ தத்துவமாக முற்போக்கு இயக்கங்கள், நீங்க சொன்ன இந்த ஜனநாயக இயக்கங்கள், இந்தியா கூட்டணி இயக்கங்கள்லாம் அவர்களை ஒதுக்காத, தத்துவ மரபுபடி வா. நீ வந்து ஒரு தத்துவத்தை சொல்லி அவரை கீழாக்காத, அவங்களது பிறப்பின் அடிப்படை கீழாக்காதன்னு சொல்லி இந்த பக்கம் நிற்குது. எங்களை புறந்தள்ளி பொதுவெளியிலிருந்து அந்நியப்படுத்தி எங்களுடைய தத்துவத்தை, எங்களுடைய பிறப்பை கொச்சைப்படுத்தினது யாரு? பிராமணியன் தானே. அப்ப அதை எடுத்து பேசுகிற போது எங்களை நீங்க ஒதுக்குறீங்க என்ன கேள்வி இது? பேசலாம். அவர்கள் செய்கிற செயலால் தான் முற்போக்கு இயக்கங்கள் அந்த தத்துவத்தை ஒதுக்குது. அவங்களே ஒதுக்குது. எங்களுக்கு தனி மனித வன்மமோ தனி மனித விரோதமோ இன்னும் சொல்றேன். இங்க பிராமணி தத்துவத்துக்கு எதிராக பேசின திராவிட முன்னேற்ற கழகம் என்றாவது ஒரு தெருவில் திராவிட கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ ஒரு பிராமணரை அடித்ததாக வரலாறு இருக்காது. பிராமணி தத்துவத்துக்கு தாக்குதல் இருக்கும். ஏன் எங்களுடைய பெருமரியாதைக்குரிய ராமன் போன்றவர்கள்லாம், குத்தோசி குருசாமி போன்றவர்கள்லாம் அப்போ பிராமண சமூகத்தை பிறந்தால் கூட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விடுதல் தான் முக்கியம்னாங்க. அதுதான் நான் அம்பேத்கர் வாண்டாண்டு காலமாக இந்த சமூகம் பிறப்பினடிக்க தீர்மானிக்க கூடாது, அது கேட்டகரி வைக்காதுன்னு சொன்னாங்க. அதை பாஜக ஏத்துக்குமா? பேசலாம். தூத்துக்குடி செல்வம் தொடர்ச்சியா குறுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு சின்ன இடைவேளை எடுத்துட்டு நான் மீண்டும் வரேன். மீண்டும் பேசலாம். கேள்வி நேரத்தினுடைய இந்த பகுதி இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள், நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில்
பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை. கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். விஸ்வரூபம் எடுக்கிறாரா அம்பேத்கர்? இந்த கேள்வியோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். தூத்துக்குடி செல்வம், குறுக்கிட்டே இருந்தீங்க. இதுல உண்மையிலேயே பாஜக அம்பேத்கரை அவமரியாதை செஞ்சிருச்சா? நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அது நெறியாளர் சகோதரர் ரீகன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு வணக்கம். என்னுடைய நண்பர் ராஜீவ் காந்திக்கு அதிக நேரம் கொடுத்தீங்க. இல்ல எல்லாருக்கும் ஒரே நேரம் தான். அதான் கேளுங்க. அதாவது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வந்து பாபா சாஹேப் அப்படிங்கிற வார்த்தையை கூட ஒரு தந்தைக்கு நிகரானவர் அல்லது ஒரு மிகப்பெரிய மனிதர் என்கிற பொருள்தானே தவிர பாபா சாஹேப் என்கிற வார்த்தை வந்து ஒரு பெரிய மனிதர்ங்கிறது. பீமாராவ் ராம்ஜி அதான் அவங்களுடைய பேரு. ஆனா அவங்க படிக்கிற டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் படிக்கிற காலத்தில் கிருஷ்ணாசி கேசவ் அம்பேத்கர் என்கிற ஒரு ஆசிரியர், அது உயர் குலத்திலே பிராமண குலத்திலே பிறந்த ஆசிரியர், அவருக்கு கல்வியில இவருடைய அறிவாற்றலை கண்டு இவருக்கு உதவி செய்தார் என்பதால் தான் அவர் டாக்டர் பீமாராவ் அவர்கள் டாக்டர் அம்பேத்கராக மாறினார் என்பதையும் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிடுங்க. நான் இன்னும் ரொம்ப நேரம் உள்ள வர்றதுக்கு ரொம்ப நேரம் இல்லைங்கிறதுனால சுருக்கமா எடுத்துக்கிறேன். 1947 பண்டிட் நேரு அவர்களுடைய அமைச்சரவையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இருந்தார். ஆனால் சட்ட அமைச்சராக இருந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1951 பண்டிட் நேரு அவர்களோடு முரண்பட்டு, அது காங்கிரஸ் கட்சியோடு முரண்பட்டு, காந்தியோடும் நேருவோடும் முரண்பட்டு தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. அதை கவனிச்சுக்கிடுங்க. அது போக 2 முறை பிரசாத் அவர்கள் அந்த மனுவை இந்து கோட் பிள்ளை வந்து ஏத்துக்கல. அவர் பாஜக வரலாறோட இந்து மகாசபா வரலாறு சேர்த்து பேசிருக்கேன். அண்ணன் செல்வன் வேண்டிக்கிறது பாஜக வரலாறோட இந்து மகாசபா வரலாறையும் சங்காச்சாரியர்கள் போராட்டத்தையும் சேர்த்து பேசிருங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப பணிவா வேண்டிக்கிறது என்னன்னா, உங்களுடைய நேரத்தை நான் குறுக்கிடல. தயவு செய்து மரியாதைக்குரிய நண்பர், அதாவது இவங்க வந்து என்னமோ பெருசா வந்து பிற்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொன்னார். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை சுருக்காதீங்க. நீங்க அவர் வந்து எல்லோருக்குமான தலைவர், இந்த தேசத்தினுடைய தலைவர், அனைத்து சமூகத்திற்குமான தலைவர். அதாவது ஜாதியால், மதத்தால், இனத்தால் ஒடுக்கப்பட்ட அனைவருக்குமான தலைவரை தவிர இவங்க சொல்ற மாதிரி இவங்களுக்கான தலைவர் இல்ல. ஒரு காலத்துல டாக்டர் கலைஞரை அவர்களை கூட அம்பேத்கர் அவர்கள் பேரை சொல்லி அரசியல் நடத்துகிறார்கள் என்று எழுதுற பேச்சு இருக்கு. இன்னைக்கு பதிவுல இருக்கு, அதை பார்த்துக்கிடுங்க. இன்னொன்னு இவ்வளவு பெருசா பேசுறாங்க. நீங்களே கூட கொஞ்சம் உங்களுடைய இதுல கொஞ்சம் கோட் பண்ணி சொன்னீங்க. திரௌபதி முர்மு அம்மா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர், இந்நாள் குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் எல்லாம் நீங்க சொன்னீங்க. ஆனால் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் 1969 நீலம் சஞ்சீவ் ரெட்டி என்கிற பிற்பட்ட சமூகத்தை சார்ந்த நீலம் சஞ்சீவ் ரெட்டியை தோற்கடிப்பதற்கு பிவி கிரி என்கிற பிராமண சமூகத்தை சார்ந்தவரை வெற்றி பெற செய்வதற்கு அம்மையார் இந்திரா காந்தியோடு கரம் கோர்த்து செயல்பட்டார். அதை நீங்க மறந்துடாதீங்க. அதாவது பிவி கிரியா ஈழம் சஞ்சீவ் ரெட்டியா என்கிற போட்டி கடுமையாக இருக்கும் பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய வேட்பாளராக இதுக்கு என்ன சம்பந்தம்? தூத்துக்குடி செல்வம், நான் சொல்லி முடிச்சிடுறேன், கொஞ்சம் கேளுங்க. பாபா சாஹேப் கேளுங்க. பாபா சாஹேப் தவறான தகவல்னா நான் வந்து பொறுப்பேற்க தயாரா இருக்கேன். அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதோ சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த நேரத்தில் எந்த காலத்திலும் நோக்கமில்லை. இவர்களுக்கு
பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை இவர்கள் ஒட்டுமொத்த இவர்களுக்கு மட்டுமானவராக அவரை சுருக்காதீங்க. அவருடைய புகழ் உயர்ந்த புகழ். அவர் இந்த அரசியல் சட்டத்தை உங்களுக்கானவர் அவர் உங்களுக்கானவர் இல்ல. நான் முரண்படுறதுதான். நீங்க தயவு செய்து அண்ணல் அம்பேத்கருடைய பெயரையோ அண்ணல் அம்பேத்கருடைய அரசியலையோ நீங்க கை எடுக்காதீங்க. உங்களுக்கானவர் இல்ல. தன் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு எதிராக எழுதி உங்களுக்கு எதிராக பேசி தத்துவத்துக்கு எதிராக அரசியல் செய்தவர். தத்துவம் அம்பேத்கரியம் என்பது பார்ப்பனத்துக்கு எதிரானது, அம்பேத்கரியம் என்பது இந்துத்துவத்துக்கு எதிரானது, அம்பேத்கரியம் என்பது RSS எதிரானது. அம்பேத்கர் உங்களுக்கானவர் இல்ல. ஒவ்வொருத்தவங்களா பேசலாம். தூத்துக்குடி பேசலாம். இந்துத்துவாவும் கிடையாது, ஒரு இத்துவாவும் கிடையாது. நீங்க உங்க வீட்டுல உங்க கட்சியில் உள்ள முக்கியமான ஆட்கள்ல கோயிலுக்கு போலையா சார்? வழிபாடு சார். கோயிலுக்கு உள்ள யார் பூஜை பண்ணு சொல்றீங்க? அதான் பிரச்சனை. நாங்க கோயிலுக்கு போறோம் சார். கோயிலுக்கு உள்ள பிராமணர்கள் மட்டுமே பூஜை பண்ணணும் வேடிக்கை பாக்குறீங்கல்ல நீங்க எல்லாம். அதுதான் சார் பிரச்சனை. இல்ல அப்படிலாம் கிடையாது. சாமானிய மக்களுடைய நிலைகள் சார். தத்துவத்துக்கு வாங்க சார். இளையராஜாவை மறுத்துட்டார் சார். இளையராஜாவே அவர் சொன்னாரு. இளையராஜாக்கள் மறுக்கலாம். ஆனா சீயர்கள் மாற வேண்டுமே. சீயர் மறுத்தாரா? உங்க இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற அரசு அதிகாரம் இருக்கலாம். ஏன்னா இங்க கஸ்டமரி பிராக்டிஸ்ங்கிற பேர்ல இது ரொம்ப முக்கியம் தான். அம்பேத்கர் உரையாடல முக்கியம் தான். ஆர்டிகல் 372 ஆர்டிகல் 30 அண்ணல் அம்பேத்கர் தான் எழுதிய தானே அவரே சொல்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமைகளை சுமக்கிறது சொன்னதான அம்பேத்கர். ஒரு விஷயம் கேளுங்க சார். ராஜீவ் காந்தி கொஞ்சம் அமைதியா இருங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை நான் படித்த அரசியல் சட்டத்தை நான் முழு மனசோடு நான் ஏற்கவில்லை. இதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. இந்த சட்டத்தை கொளுத்துவதாக இருந்தால் முதலில் நான் தான் தீயிட்டு கொளுத்துவேன் சொன்னது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். எதனால கேக்குறாரு? எதனால தீயிட்டு கொளுத்துவாரு கேக்குறாரு. அந்த ஸ்டேட்மென்ட் எதனால? இன்னொரு கேளுங்க சார். கிடையாது. காந்திக்கும் அவருக்கும் காந்தியை நேரு பிரதமர் காந்தி அடிகள் தேசத்தோட தந்தை தான். பாபா சாஹேப் அம்பேத்கர் தேச தந்தை தான். அதனால நீங்க உங்களுக்கு ஒட்டுமொத்த புத்தகதாரர் நினைக்காதீங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிற பொழுது அவர் என்ன சொன்னாரு? பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் குத்தகைக்கு எடுக்காதீங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கரை கொண்டாடுகிற உரிமை காங்கிரஸ் கட்சி கிடையாது. குத்தகை எடுக்கிறாங்களா இல்லையான்றது பிரச்சனை இல்ல. தூத்துக்குடி செல்வம், விஷயம் எங்க? நாடாளுமன்றத்தில் அவமரியாதைக்கு உள்ளாக்கப்பட்டாரா அம்பேத்கர்? அவர் சொல்லக்கூடிய வார்த்தை சரியா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன கேளுங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் என்கிற ஒரு பெரிய மனிதரை நீங்கள் எதற்கெடுத்தாலும் அவரை போய் சம்பந்தப்படுத்தி இழிவுபடுத்துறதை விட வேற வேலையை பாருங்கப்பாங்கிறதுக்கு தான் அர்த்தம். அதனால நீங்க எதுக்கு எடுத்தாலும் பாபா சாஹேப் அம்பேத்கர் எங்களுக்கு சொந்தமானவர். இப்ப என்ன எதுக்கான விவாதம் நடந்துட்டு இருக்குது? இதுல கொண்டாடப்பட்டிருக்க வேண்டியவர் தானே அவரு. அம்பேத்கர் கொண்டாடப்பட்டிருக்க வேண்டியவர் தானே. கொண்டாட்டத்தில் அவரையும் பங்கேற்க வச்சிருக்கலாமே. இந்த வார்த்தை பிரயோகம் சரியா? அண்ணன் பிரியன் அவர்கள் சொன்னார்கள், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்ததாக இருக்கட்டும், அவருக்கு நாடாளுமன்றத்தில் சிலை வைத்ததாக இருக்கட்டும், எல்லாமே அது நாங்க செஞ்சது சார். இவங்க 60 அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தது யாரு? விபி சிங் கொடுத்தாரு. நாங்க நாடாளுமன்றத்தில் நாங்கள் ஆதரித்த நாங்கள் ஆதரிச்சோம். கொடுத்ததுக்காக கலைச்சிங்க. ஒன்னே ஒண்ணு கேளுங்க ராஜு. நாங்க வெளியில் இருந்து விபிசிக்கு ஆதரித்தோம். காங்கிரஸ் கவுத்தது. ஏன் வாபஸ் வாங்குனீங்க? கேளுங்க. அன்னைக்கு கவுத்தது எது? காங்கிரஸ் கட்சி சார். விபிசி ஆட்சியை கவுத்தது காங்கிரஸ். மண்டல எடுத்து கமண்டலத்தை எடுத்து விட்டார்கள் சொன்னது விபிசிக்கு. ராஜீவ் காந்தி ஒரே ஒரு நிமிஷம் ஒரு செய்தி சொல்றேன். சந்திரசேகர் என்கிற ஒரு 52 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் சுப்பிரமணிய சாமி சட்ட அமைச்சரா இருந்தாரு. பெரும்பான்மை சர்க்காராக இருந்த திமுக அரசை காங்கிரஸ் ஆதரித்த சந்திரசேகர் சர்க்கார் கலைச்சுதா இல்லையா சார்? இல்ல அவங்க கேக்குறது என்னன்னா, தூத்துக்குடி செல்வம் அவங்க கேக்குறது என்னன்னா, இடஒதுக்கீட்டை ஆதரிச்சார்ல அம்பேத்கர். நீங்க மண்டல் கமிஷனுக்கு எதிராக கமண்டல் கமிஷனை தொடங்குறது அம்பேத்கருக்கு எதிரான நிலைப்பாடு என்ற வார்த்தையை முன்வைக்கிறார் சார். ஒரு விஷயம் கேளுங்க. திமுக இன்றைக்கும்
ஒரு பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்தை நிறுத்தி பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பண்பாளரை நிறுத்தி வெற்றி பெற செய்வதற்கு அவர்கள் தயாரா இருக்காங்களா? 4 தொகுதி சார், போங்க சார், போய் நல்லா படிச்சு வாங்க சார், தயவுசெய்து படிச்சு வாங்க. சென்னையிலே 4 தொகுதி இருக்கு, அம்பத்தூர், ஆர்கே 4 தொகுதி இருக்கு, படிச்சு வாங்க சார். எங்க சார் எங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்காதீங்க, அந்த அளவுக்கு பக்குவமோ அந்த கொள்கை தெளிவோ பாஜகலாம் இல்ல, நம்ம நாள் ஆகும். ராஜீவ் காந்தி கொஞ்சம் பொறுங்க. அதாவது உங்க அமைச்சரவையில எத்தனை பேரை நீங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்கீங்க? திமுக தான் ஜாதியை தூக்கி பிடிப்பது இல்லையா? இல்ல, தமிழ்நாடு அமைச்சரவையில் பட்டியலின சமூகத்துக்கு இடம் இல்லையா? தூத்துக்குடி செல்வம் 35 பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க? இல்ல, நீங்க இல்லன்னு சொன்னீங்க முதல்ல. எத்தனை பேர் இருக்காங்க? இல்ல எத்தனை பேர் இல்ல, ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அடையாளப்படுத்தி இவங்க இதுன்னு சொல்லக்கூடாது. அது முதல்ல தவறு. தேவையை ஒட்டி கூட சொல்லலாம். அவர்கிட்ட விளக்கத்தை ஒரே ஒரு நிமிடம், தூத்துக்குடி செல்வம், ஒரே ஒரு நிமிடம். இந்த முக்கியமான பகுதியை தொற்றுக்கார் அவர். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை யாராவது எரிக்க முன் வந்தால் தான் எரிப்பேன் என்று சொன்னார். அவர் அதை ஒத்துக்கிறார். அந்த கான்வர்சேஷன் ஏன் வருதுன்னா, என் நண்பர்கள் சில பேர் நீங்க தான் அரசமைப்பு சட்டத்தை எழுதுங்கன்னு என்ன பார்த்து அக்யூஸ் பண்றாங்க. ஆனா உள்ள இருந்தக்கூடிய விரல் கைதான் என்னுடையது, உள்ள இந்த மை என்பது வேற இந்து மகாசபை தத்துவம்னு சொன்னார். ஏன் எரிக்க முன் வந்தாருங்கிற போது இந்த அரசமைப்பு சட்டம் கொளுத்தப்பட வேண்டும் என்று ஆர்டிகல் 13 ரொம்ப முக்கியம், ஒட்டுமொத்த இதில் 13 ஆர்டிகல் 372, அதாவது பழைய சட்டங்கள், அரசமைப்பு சட்டம் ஏற்றி நாடாளுமன்ற தடுக்காத வரை பழைய சட்டம் செல்லும். அப்படின்னா கஸ்டமரியஸ் லா சட்டம், கஸ்டமரியஸ் லானா சாதி இருக்கு இல்ல மேலோனுக்கு பழக்க வழக்க சட்டம் செல்லுகிற அந்த பிரிவுகளை தான் கொளுத்தன்னு தந்தை பெரியார் சொன்ன போது கடிதம் எழுதிய போது, கொளுத்துறதுக்கு முன்னாடி கொளுத்தி ஆண்டு 56 அவர் எழுதிய போது அப்ப அந்த பிரிவு குறித்து பேச சொல்லுங்க. விவாதம் அதுதான், விவாதம் தான். பழமையை தாங்குகிற, மனு தர்மத்தை தாங்குகிற, பழக்க வழக்கங்களை சாதி வேண்டும் என்று சொல்கிற பழைய சட்டங்களை தாங்குகிற தூத்துக்குடி செல்வம். திமுகவுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கீங்க. இல்ல அவருக்கு கேட்டுட்டு இல்ல, அப்படி இல்ல. தூத்துக்குடி செல்வம் உங்கள்ட்ட தான் கேட்கிறாரு. பழமையை தாங்குகிற அந்த சட்டத்துக்கு ஏன் முக்கியத்துவம்? சட்டத்துல 2 ஷரத்து என்ன கேளுங்க சார். இரட்டை வாக்குரிமை ஒரு தொகுதியில பொது வேட்பாளரும் பட்டியலிடத்து சமூகத்தை சார்ந்த வேட்பாளரும் போட்டியிடலாம் என்கிற இரட்டை வாக்குரிமையை ஜவஹர்லால் நேரு அவர்களும் மகாத்மா காந்தி அவர்களும் எதிர்த்தாங்க. அதை நீங்க கொஞ்சம் கேளுங்க. ராஜீவ் காந்தி சிரிக்க வேண்டியதில்லை. அவர்களாவது தனி பிரதிநிதித்துவம் கொடுப்போம், தனி குடியுரிமை வாதிப்போம், இன்னும் இடஒதுக்கீடு பாதிப்பு முன்மொழி வச்சாங்க. இந்து மகா என்ன சொல்லுச்சு? இந்து மகா சபை தாய் அமைப்பு இந்து மகா ராஜீவ் இருங்க பேசலாம். ராஜீவ் காந்தி நீங்க பேசலாம். தூத்துக்குடி செல்வம் பேசுங்க. திட்டமிட்டு இந்த இல்ல தூத்துக்குடி செல்வம் இந்த வாதத்தை திசை திருப்ப வேண்டும் என்று நினைக்கிறாரு. ராஜீவ் காந்தி இருங்க பேசலாம். திமுக ஜாதியை மதத்தை தூக்கி பிடிக்கிற கட்சி. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு ஜிஆர் அவர்கள் உங்களுடைய துணை முதலமைச்சருக்கு மாலை அணிவித்து அவரை ஆசீர்வதிக்கிற படம்லாம் பத்திரிகையில வந்திருக்கு. உங்களுடைய துணை முதலமைச்சர் ஒரு ஆசாமி இன்னைக்கு வந்து கம்பி அடிக்கிறார் 1 2 3 ரங்கராஜன் ஒரு ஆசாமி இன்னைக்கு கம்பி அடிக்கிறாரு. ராஜீவ் காந்தி இருங்க சார், ஒண்ணு கேளுங்க சார். கம்பி நிட்டுறது வைக்கிறது உங்களுக்கு தான். நீங்க ஜனநாயக நெறிமுறைகளை எல்லாம் தூக்கி போட்டு விட்டு நீங்கள் சர்வாதிகார மாதிரி பொய் சொன்ன ஒரே நிமிஷம். தூத்துக்குடி சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் ஒண்ணுதானே, ஏன் இளையராஜாவால கருவறைக்குள்ள போக முடியல? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னு திமுக ஒரு சட்டம் கொண்டு வந்தா அதையே நிறைவேற்ற முடியலன்னு கேக்குறாங்க. இளையராஜா மறுத்திருக்கார். சரி, இளையராஜா மறுக்கிறாரு. திமுக ஒரு சட்டம் கொண்டு வருது இல்ல, எல்லாரும் இங்க ஒண்ணுதானே, ஏன் அதை செய்ய மாட்டேன்றீங்கன்னு கேக்குறாரு. கேளுங்க, இளையராஜாவே சொல்லி இருக்கிறார் என் தன்மானத்திற்கு எந்த வகையிலும் இழுக்கு ஏற்படவில்லை என்று. இல்ல இளையராஜாவே விடுங்க, எல்லாரும் இங்க ஒண்ணுதானே, அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் தானே, ஏன் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்ற ஒரு சட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்த முடியல நம்மளால? ஏன் சிக்கல் வருது? யார் நீதிமன்றத்துக்குள்ள போறாங்க? ஆட்சியில இருக்கீங்க, நீங்க பண்ண வேண்டியதான். நீங்க ஆட்சியில இருக்கீங்கல்ல, நீங்க ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்கு. தமிழ்நாட்டுல இந்து சமய அறநிலையத்துறை என்று இந்து சமய அறநிலையத்துறை இந்தியாவிலேயே முக்கியமான பேச வரேன் கருத்து இருக்குல்ல. ஒரு விஷயம் கேளுங்க. பொதுவாவே எனக்கு இந்த நேரம் வேணும் கேட்கிறேன். பொதுவாவே சாதிய ஒழிக்கன்னு சொல்லி
இப்போ முற்போக்குவாதிகள் சாதி வேண்டாம்னு பேருக்கு பின்னாடி போடாதவங்க, சாதி பெருமை இல்லைன்னு சொல்ற என்னை போன்ற இல்லைன்னா ஐயா பிரியன் போன்ற உங்களை போன்றவர்கள்லாம் சொல்லிட்டா பித்திரசம் என்ன ஆண்டு கிழிச்சிங்க அப்படின்னு சொல்ற ஆட்கள் யாரா இருக்காங்கன்னா, சாதி வேணும், சாதி தத்துவம் வேணும்னு சாதியை இருக்க பிடிச்சு ஊதி ஊதி பெருசாக்குற ஒரு கும்பல் இருக்கும் வரை எங்களை போன்ற போராடிட்டு தான் இருப்போம். பேசலாம். ஏன்னா இது ரொம்ப அது அவர் சொல்றல, நீங்க தான் ஆட்சி இருக்கீங்க. சாதிங்கிறது ஒரு மனநோய். அந்த மனநோயை செல்வம் போன்றவங்க, பாஜக போன்றவங்க, RSS போன்ற கும்பல் தொடர்ந்து பரப்பு. பேசலாம் பேசலாம். இன்னும் இரண்டு விருந்தினர்கள் இருக்கிறாங்க. நான் வரேன். தூத்துக்குடி செல்வம், இரண்டாவது சுற்று பார்வை. இந்த கும்பல் நான் சொல்றேன், என்னுடைய நண்பர் ராஜீவ் காந்தி கிட்ட இருந்து இந்த கும்பல் இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளை எதிர்பார்க்கல. இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் வரேன். தூத்துக்குடி செல்வம் முதல் பார்வையை நான் முன் வச்சுக்கிறேன். நான் மீண்டும் வரேன். தூத்துக்குடி செல்வம், மிருகத்தனமான ஆட்சி நடத்தக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் பழகி போயிடும். நான் வரேன். எதிர்பார்க்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா கும்பல் இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளை சபையில நீங்க அனுமதிக்காதீங்க. நெறியால பேசலாம். இல்ல அப்படிப்பட்டவா எந்த வகையிலும் இல்ல சார். இல்ல நான் வரேன். இல்ல தூத்துக்குடி செல்வம், ராஜீவ்காந்தி இரண்டு பேர் காத்துருங்க. அம்பேத்கர் அவர்களை நாங்கள் கடவுளுக்கு சமமாக மிகப்பெரிய மனிதராக, இந்த தேசத்தினுடைய முக்கியமான தலைவராக நாங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பாரதிய ஜனதா கருதுகிறது. பேசலாம். பாலசிங்கம், நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் படுத்தப்படுறாரா? அரசியலுக்கான ஒரு கருவியா மாறி இருக்கிறாரா இன்னைக்கு அம்பேத்கர்? பாலசிங்கத்துடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நான் மீண்டும் வரேன். ராம்கி, நீங்க எப்படி பாக்குறீங்க? 3 பேர் பேசின பேச்சு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அந்த கருத்து, எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய எதிர்வினை, இது என்ன விஷயத்தை வெளிப்படுத்துது? உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கமும் சரி, அவர் மாநிலங்களவையில் பேசிய விவாதம் இரண்டுமே ஹிந்தியில இருக்கு. அதனால நம்மளால முழுமையாக உள்வாங்கிக்க முடியல. முழுக்க எல்லா தேசிய தொலைக்காட்சியிலும் அதுல டிரான்ஸ்லேட் பண்ணாம ஹிந்தியில தான் போடுறாங்க. ஸோ இன்னும் நம்ம கொஞ்சம் டைம் வேணும். ரெண்டாவது, அவர் பேசின வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதா என்னங்கிற அந்த விஷயமும் நமக்கு தெரியல. பட் 2 விஷயம் பார்க்கலாம். ஒன்று அவர் என்ன டோன் சொன்னார் அப்படிங்கிறது. முதல்ல ஒரு வழக்கமா பாஜக பேசுற ஒரு டோன் இருக்கும், எல்லாத்துக்குமே நேரு தானா அப்படிங்கிற ஒரு டோன் பேசுவாங்க. ஸோ அந்த டோனில் எல்லாத்துக்குமே அம்பேத்கர் தானா அப்படிங்கிற அந்த டோனில் உள்துறை அமைச்சர் பேசியிருந்தா அது நிச்சயமாக வருத்தத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது. ரெண்டாவது, அவர் என்ன கான்டெக்ட்ல பேசுறாருன்னு ஒரு விஷயம் பார்க்கலாம். என்ன கான்டெக்ட்னா, அவங்க வெளிப்படையா சொல்ற விஷயம் தான், தொடர்ந்து அம்பேத்கர் வழங்கிய அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தவறாக பயன்படுத்தி அரசியல் காரணியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தான் அவங்க இந்த சிறப்பு அமர்வுக்கு ஆரம்ப உரையா ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்ன போதும் சரி, இன்னைக்கு இறுதி உரையாக அமித்ஷா அவர்கள் சொன்ன போதும் சரி, அவங்க சொன்ன அந்த கான்டெக்ட்ங்கிறது திரும்ப பல்வேறு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எந்த அளவுக்கு கடந்த 77 ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி இந்த அரசியல் சாசனத்தை எந்த அளவு அவர்களுக்காக சாதகமாக அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்ளாதுங்கிறது பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாங்க. இதை எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல காங்கிரஸ் இருந்திருக்கணும். முதல் நாள் பிரியங்கா காந்தி பேசினாங்க. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த கருத்துக்கு ஒரு சரியான கவுண்டர் அட்டாக்கை கொடுத்திருக்கணும். அது கொடுக்கவே இல்லை. சோ அதனாலதான் இந்த கருத்துங்கிறது ரொம்ப வலுவா இருக்குது. அதாவது அவர் பேசுனது நிறைய விஷயங்கள் பேசுற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சர்ச்சைக்குரியா இருக்குது. ஆனா அவர் சொன்ன பல விஷயங்கள் 1951 பொது தேர்தல் வருவதற்கு நடத்தப்படுவது, முதல் முறையா பொது தேர்தல் நடத்தப்படுவதற்கு முதல்லவே பேச்சு சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு திருத்தம் கொண்டு வரதிலிருந்து ஆரம்பிச்சு எமர்ஜென்சி காலம் வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல நடந்த அரசியல் சாதனத்தில் நடந்த திருத்தங்களை அவர் பட்டியலிட்டு சொல்றார். முதல்ல. ரெண்டாவது, இந்த அரசியலமைப்பு திட்டத்தை திருத்தங்கள் செய்வதில் ஒன்றும் தவறு இல்லை. அதை பாஜக நாங்க குறைவான திருத்தங்கள் தான் செஞ்சோம், ஆனா காங்கிரஸ் அதிகமான திருத்தங்கள் சொல்றதை அதையே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க, 16 வருஷத்துல நாங்க 22 திருத்தங்கள் தான் பண்ணோம், ஆனா அவங்க 55 வருஷத்துல 77 திருத்தங்கள் பண்ணாங்க சொல்றாங்க. இதை நம்ம அளவுகளா வைக்க முடியாது. ஏன்னா இதுதான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்துடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம், ஒரு தனித்தன்மைன்னு சொன்னா இதுதான் அரசியல் சாசன திருத்தம். அது திருத்தத்துக்கு உட்பட்டது, அதை நாம யாரும் மாற்ற முடியாது. ஆனா இந்த எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், காங்கிரஸ் கட்சிக்கே தெரியும் அரசியலமைப்பு சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது, ஆனா திருத்தங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது. ஆனா அவர்களே தவறுதலாக தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு கடுமையான பொய் பிரச்சாரத்தை முன்வைத்தாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுன்னு. அது மாற்றுவதற்கான வாய்ப்புகள் யாருமே சாத்தியமே இல்லை. திருத்தங்களை பத்தி தான் பேசணும். எத்தனை திருத்தங்கள், அது கூட ஸ்கேலா இருக்காது.
மாதிரியான திருத்தங்களை காங்கிரஸ் முன்வைத்தது, என்ன மாதிரியான திருத்தங்களை பாஜக முன்வைத்தது, இதை வைத்துதான் இந்த வாத பிரதிவாதங்கள் டிபேட்ல நடக்கணும். ஆனா அதை விட்டுட்டு மைய விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதோ விஷயங்களை தான் நம்ம எல்லாருமே பேசுறாங்க. அரசியல் கட்சிகள் தான் பேசுறாங்க. அன்பார்ச்சுனேட்லி எதிர்கட்சிகள் எல்லாருக்குமே ஒரு தெளிவில்லாம தான் இன்று வரை இருந்தது. ஆனா ஒரு நல்வாய்ப்பாக அமித்ஷா அவர்கள் பேசினதை ஒரு எதிர்கட்சிகள் நல்லா பயன்படுத்தி கொண்டன. இது தேசிய அளவுல ஒரு இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த ஒரு எப்படி பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்றீங்க? என்ன மதிப்பீட்டுல பயன்படுத்தப்பட்டீங்க? என்ன முதல் மதிப்பீடுனா பாத்தீங்கன்னா, மாயாவதி எப்போதுமே அமைதியா இருப்பவர். அவர் சொல்றார், எங்களுக்கு அம்பேத்கர் ஒரு தலித் மக்களுக்கான ஒரு பெரிய தெய்வம். அவரை பாஜக, காங்கிரஸ் மட்டும் இல்ல, பாஜகவும் அரசியல் காரணங்களாக பயன்படுத்திக் கொள்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தலித் மக்களுடைய மனசாட்சியாக நான் அதை பேசுறதா நான் பாக்குறேன். மாயாவதி அவர்கள் பேசுறது கருத்து, சரியான கருத்து. அதே போல இதுவரைக்கும் இந்தியா கூட்டணி சார்பாக எங்கேயுமே பேசாத மம்தா பானர்ஜி அவர்களும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் சரி, எல்லாருமே முன் இந்த விஷயத்துக்கு உள்துறை அமைச்சர் பேசின பேச்சும் சரி, பாஜக அரசு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றின தொடர்ந்து முன்வைத்த கருத்துக்களை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில ஒரு ஒற்றுமை எதிர்கட்சிகள் மத்தியில ஒரு 3-4 மாதங்களுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு பிரசன்ஸ் இருக்கிறது இன்னைக்கு தெரியுது. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான தொடக்கம். இதை தாண்டி இந்த விஷயங்கள்ல நான் வேறு விதமான ஒரு எந்த முன்னேற்றத்தை நான் பார்க்கல. இதுதான் ஒரு பெரிய டெவலப்மெண்ட். எதிர்கட்சிகள் இன்னைக்கு ஓரளவு ஒற்றுமையா இருப்பதற்கான ஒரு ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறதா நான் பாக்குறேன். அவ்வளவுதான். ஆனா நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரம் தொடங்கி அல்லது மாட்டு இறைச்சி வச்சிருக்கிறதுக்காக பட்டியலின சமூக மக்கள் அடித்து துன்புறுத்தப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் அரசியலமைப்பை திருத்தக்கூடிய பணி, இன்னொரு பக்கம் பட்டியலின சமூக மக்கள் மீதான தாக்குதலுக்கு பாஜக அரசாங்கம் மௌனமாக இருக்கிறது இருக்கு இல்லையா? இது ரெண்டுமே பெரிய ஆபத்தா தானே பார்க்கிறாங்க. இந்த பின்னணியில அம்பேத்கரை எதிர்க்கிறது அல்லது அம்பேத்கர் சார்ந்த ஒரு விஷயத்துல கருத்து சொல்றதுன்றதே அம்பேத்கரை அவமதிக்கக்கூடிய வகையில் தானே இருக்குன்னாங்க. இல்ல அதாவது பாஜக தொடர்ந்து தங்களுடைய வழிகாட்டியாக ஒரு தத்துவ மேதையாக அம்பேத்கரை தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. அதுக்கு பின்னணியில இல்ல அவர்கள் தவறுதலா பயன்படுத்தினா அப்ப ஒரு மாதிரியான டிபேட் ஒரு 10 ஆண்டுகளாகவே தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க தொடர்ந்து அம்பேத்கரை முன்னிலைப்படுத்துறாங்க. ஏன்னா அரசியல் சாசனம் தந்தவர் அப்படிங்கிற விஷயத்துல அவரை முன்னிலைப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் நீங்க சொல்ற மாதிரி தலித் மக்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு விரும்பத்தகாத விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு மட்டும் இல்ல, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல 2014 இருந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஆனா அதை எடுத்துட்டு வலுவா எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுல எதிர்கட்சிகள் இருக்கா அப்படின்னா அதான் இல்ல. நீங்க இதையே தொடர்ந்து எல்லா தேர்தல் பிரச்சாரத்தையும் முன்வைத்தீங்க. ஆனா என்ன ரிசல்ட் வந்தது? இதனால ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட ஒரு பெரிய வலு சேர்க்கவில்லை. இதெல்லாமே போகிற போக்கில் எதிர்கட்சிகள் ஒரு தொட்டுக்கொள்கிற ஒரு ஊராக பயன்படுத்திக்கொள்ளன. யாருமே ஒரு சீரியஸா அதை எடுத்துட்டு எல்லா சம்பவங்களையும் பட்டியலிட்டு இது சம்பந்தமா அடுத்த கட்ட நடவடிக்கை நகர்கிறார் என்றால் நிச்சயமாக இல்லை. இது பெருமணியே தேர்தல் பிரச்சாரத்துக்கான பேசு பொருளா இருக்கு. இப்ப ஏன் தேர்தல் பிரச்சாரத்துக்கான பேசு பொருளா மாறணும்? இப்ப அதுக்கான அவசியம் இல்ல இப்ப அவங்க பேசுறதே கிடையாது. ஆனா தேர்தல் பிரச்சாரத்தின் போது எல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் அமைதியா இருக்காங்க. அதனாலதான் மாயாவதி அவர்கள் சொல்றாங்க, அம்பேத்கரை தவறாக பயன்படுத்துவது பாஜக மட்டும் இல்ல, காங்கிரஸையும் தவறாக பயன்படுத்திக் கொள்வது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அம்பேத்கர்ங்கிறது இன்னைக்கு அவருடைய பெயர், அவருடைய இதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அப்படிங்கும் போது அவரை முன்வைத்து ஒரு அரசியல் செய்வதை நிச்சயமாக நம்ம அதை மாயாவதி போன்றவர்கள் தான் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தான் பேச முடியும். அம்பேத்கரை பற்றி யார் பேசுவது? இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அந்த பேச்சே சரியா? முதல்ல நீங்க அம்பேத்கர்னு சொல்றத கடவுள்னு சொல்லிருக்கலாம். உங்களுக்கு சொர்க்கமாவது கிடைக்கும் அல்லது அங்கேயே நல்லா இருக்கலாம்ன்ற வாதம் இருக்கு இல்லையா? இல்ல, அம்பேத்கர் ஒரு கடவுள் என்பதை அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனாலதான் அவர் அம்பேத்கர் கடவுள்னு சொல்லல. அம்பேத்கர்னு பேரை சொல்றதுக்கு பதிலா நீங்க கடவுளையாவது கூப்பிட்டுக்கலாமேன்றாங்க. இல்ல, அது அவருடைய அதாவது திரும்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் என்று பேசி அப்படி சொல்ற அளவுக்கு என்ன பாவத்தை செய்து விட்டீர்கள் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நோக்கி இருக்காரு. இது ஒரு வருஷம், இதான் முழுமையான விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்ற என்ன பாவம் செய்து விட்டீர்கள், ஏன் எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர்ங்கிற விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சோ அதை சலிப்போடு சொல்லியிருந்தால் என்றால் அது நிச்சயமாக வருத்தத்திற்குரியது. ஆனா அவர் கேட்கறது ரொம்ப இயல்பான கேள்வி. ஏன் நீங்க திடீரென்று இதுவரைக்கும் 55 ஆண்டுகளாக அம்பேத்கரை தூக்கி பிடிக்காத காங்கிரஸ் கட்சி, அவருடைய அரசியல் சாதனத்தை ஏகப்பட்ட மாறுதலை செய்த காங்கிரஸ் கட்சி, இப்போ திடீரென்று அம்பேத்கரை தூக்கிவிடுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க. அப்ப அது ஏன் அவசரமா நீங்க இந்த தேர்தலை நம்ம பார்த்தோம். 10 ஆண்டுகள்ல பார்க்காத காட்சியை இந்த தேர்தலை நம்ம பார்த்தோம். அதைத்தான் ஒரு இந்த தேர்தல் பல நடவடிக்கைகள்ல இருக்கிறாங்க. 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து சில விஷயங்களை செஞ்சாங்க. 2019 பல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இல்லையா? ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டிருக்குது.
வேளாண் திருத்த சட்டங்கள்ல திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பல விஷயங்களை வந்து செய்யும் பொழுது அதன் மேல தானே ஒரு அச்சம் வருது. அப்பதானே அவங்க அம்பேத்கரை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் வருது. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திடுவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு, இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டுட்டு வரப்போ மாநிலங்களை கலைப்பதற்கான விஷயத்தையே சொல்றாங்களே. பொம்மை வழக்குக்கு அப்புறம் மாநிலங்களை கலைக்கிறதுக்கான அதிகாரம் இல்லைன்னு சொல்லி பேசினதுக்கு அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தலினுடைய இந்த மசோதா மூலமா திருத்தம் செய்யப்படுது. மாநில அரசை கலைக்கிறதுக்கான திருத்தமா தானே பாக்குறாங்க. இது எல்லாமே சமிக்கை தானே. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அது வந்து ஒரு நீண்ட காலம் பயணத்திற்கான ஒரு இரண்டாவது படி, முதல் படி தான் சொல்லலாம். நீங்க எப்படி நதிநீர் இணைப்பை பற்றி ரொம்ப நீண்ட காலம் இல்ல, நான் கேட்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடையாது. பாஜக கொண்டு வரக்கூடிய திருத்தங்கள் பல விஷயங்களை பாஜக கொண்டு முன்வைக்கிற பல விஷயங்களை பூதாகரப்படுத்தி மிகைப்படுத்தி தான் சொல்றாங்க. அதுல ஒன்னும் அது எதுனா அது விவாதத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பாஜக சொல்கிற அந்த 22 திருத்தங்கள்ல அவங்க செஞ்சது ஜிஎஸ்டிக்காக சொன்னாங்க, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு கமிஷன் வச்சாங்க, இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தது. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு மற்ற மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன அப்படிங்கறத எதிர்கட்சிகள் பிரச்சாரமா முன்வைத்தா இல்ல. அவங்க சொல்றது மேலோட்டமா சொல்றாங்க. இல்ல, இன்னமும் அதுக்கான பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு தானே இருக்குது. இடபிள்யூஎஸ் எப்படி கொண்டுட்டு வரீங்க? பல லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தவங்க ஏழையா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்களே, அதுல நியாயம் இருக்கதானே செய்யணும்ன்ற பார்வை இருக்கு இல்லையா? நான் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்றேன், ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம வந்து ஜாதி மத கணக்குல போனா ஜிஎஸ்டி திருத்தத்தை காங்கிரஸ் எதிர்க்குதுன்னா, ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா ஜிஎஸ்டி அப்படியே நாங்க ரிவர்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல மாட்டார்கள். இல்ல, நான் கேட்கிறது ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு கொடுக்கப்படுற இடஒதுக்கீட்டும் இடபிள்யூஎஸ் அப்படின்ற பேர்ல உயர் வகுப்பினருக்காக கொடுக்கப்படுற இடஒதுக்கீடும் ஒன்னா வச்சு பார்க்க முடியுமா? அப்பா இது எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான விஷயம் தானே. இல்ல, நிச்சயம் ஒன்னா வச்சு பார்க்க முடியாது. அதனாலதான் பாஜக தனித்தன்மையோட அந்த இடபிள்யூஎஸ் அணுகிறது. எப்படின்னா, நீங்க சொல்றது ஒரு ஏழை மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா அதுல பின்னணி இருக்கிறது அவனுடைய வறுமை தான். அவனுடைய சமூக பின்னணியோ இன பின்னணியோ கிடையாது. அவனிடம் பணம் இல்லை, பணம் இருந்தா அவன் சாப்பிட போறான். அதனாலதான் பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு வேணுங்கிற விஷயத்த பல பேர் முன்னிலைப்படுத்துறாங்க. பாஜக கூட இடபிள்யூசி பொருளாதார கிரிமி லேயர் கொண்டு வராங்க. மகாராஷ்டிரால எடுத்துங்க, அம்பேத்கர் தெரியாதா? ரூபாயுடைய மதிப்பை ஆய்வு செய்தாங்க, அம்பேத்கர் தெரியாதா? அண்ணல் அம்பேத்கர் சொன்னது முதல் தலைமுறையோட இடஒதுக்கீடு நிறுத்திக் கொள்ளணும். தவறான தகவல் ராம்கி அவர்கள் தவறா சொல்லாதீங்க பொது வழியில. எங்க வர எதுக்காக சொன்னார் அப்படின்னா, அதற்குள் தவறான தகவலை பொது சொல்லாதீங்க. இடஒதுக்கீடு முதல் தலைமுறையோட ஒடுக்கப்பட்டவர். ஒரு நிமிஷம், அந்த கான்டெக்ஸ்ட புரிஞ்சுங்க. நோ கான்டெக்ஸ்ட். அதாவது அமித்ஷா பேசுற ஹிந்தி பேச்சு கான்டெக்ஸ்ட் புரியாது. ஆனா அம்பேத்கர் கான்டெக்ஸ்ட் புரியுமா? தப்பா சொல்லாதீங்க. அமித்ஷாவை காப்பாற்றுற ஹிந்தி பேச்சு கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியாது. அது ஹிந்தியில் இருக்கு. ஆனா அம்பேத்கருக்கு எதிராக பேசினா ஒரே நிமிஷம் ராம்கி ஒரு விஷயத்தை சொல்றீங்க. ஒரு நிமிஷம் ராம்கி, ஒரு தலைமுறையோடு இடஒதுக்கீட்டை நிறுத்திடணும்னு அம்பேத்கர் எங்க சொன்னார்? அததான் கேட்கிறார். அம்பேத்கர் சொல்லுங்க. இல்லங்க, அம்பேத்கர் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க தானே சொன்னீங்க இடஒதுக்கீடு எதனால இப்ப இடஒதுக்கீடுக்கான டெட்லைன் என்ன, எப்ப நடக்கும்? அப்ப சாதி இருக்கு, தீண்டாமை இருக்கு, சாதியால் வாய்ப்பு மறுக்கப்பட்டது, சாதியால் சமநீதி மறுக்கப்பட்டது, சாதியால் இங்க எல்லாம் தீர்மானிக்கப்பட்டதனால் அந்த சாதியின் பேர் இடஒதுக்கீடு கேட்டாரு. எப்போ உங்களை மாதிரி பிற்போக்குத்தனமா பாஜக இல்ல மனு தர்மத்தை ஆதரிக்கிற உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற அது இருக்குதான் செய்யும். சிம்பிளான क्वेश्चन இல்ல, சிம்பிளான உங்களை போன்ற சாதியை ஆதரிக்கிற தத்துவார்த்தவாதி இருக்கிற சாதி இருக்கு. தூத்துக்குடி செல்வம் எப்ப சாதி ஒளின்னு கேள்வி கேட்பேன், புரியல எனக்கு. என் பேருக்கு முன்னாடி சாதியை போட்டு வச்சிருக்கேன், பேருக்கு சாதி போட்ட சரின்னு சொல்லுவேன். ஆனா எப்ப சாதி ஒளி கேள்வி வைப்பேன், தீண்டாமை கடைபிடிப்பேன், கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவேன், சாதி பேசுவேன். ஏன்னா எப்ப சாதி ஒளி கேள்வி வைப்பேன். ராஜீவந்தி இருங்க. ராம்கி உங்களுக்கான நேரம் தான். நான் சொல்றது முடிவடையும். எப்போ ஜாதி ஒழியும்னா, எப்போ முடியும்னா பொருளாதார ரீதியாக சம்பந்தப்பட்ட சமூகம், அது எந்த விதமான ஜாதி சமூகமோ இனமோ மதமோ ஏதோ குறிப்பிட்ட சமூகம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையும் போது அவர்களுக்கு இடஒதுக்கீடு தேவைப்படாது. சோ அதனால இதுதான் ஒரு அது சொல்லாதீங்க, உங்க பார்வை, அது உங்க பார்வை.
நடுநிலையாளர்கள் பார்வை நீங்க நடுநிலை இல்ல, நடுநிலை ஒன்று இல்ல, வலதுசாரி ஆதரவாளர் ராம்கியுடைய பார்வை, வலதுசாரி ஆதரவாளர் பார்வை. இதுதான் கருத்து, அதான் உங்க கருத்து, உங்க கருத்து, உங்க கருத்தது, வலதுசாரி கருத்தது, அது வலதுசாரியை கருத்தது, பொது கருத்தாக்காதீங்க, வலதுசாரிகளே கருத்தது. பொருளாதார ரீதியாக ஒரு சமூகம் ஒரு உச்சநிலையை அடையும் போது அப்போது இடஒதுக்கீடு தேவைப்படாது. நன்றி, அந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்க நன்றி நன்றி. நான் வரேன், 2 பேருக்கு நான் வரேன், நான் மீண்டும் வரேன். பாலசிங்கம், நீங்க எப்படி பாக்குறீங்க? 4 பேருடைய கருத்தையும் பார்த்திருக்கிறீங்க. இதுல அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டி இருக்கிறதா, அல்லது அம்பேத்கர் சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டார், அல்லது அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் செல்வம் அவர்கள் பேசியது ஏதோ இந்த விவாதத்தை திமுக வெர்சஸ் பிஜேபி என்கிற மாதிரி அவர் மாற்றி அமைக்க முயற்சி செய்கிறார். அதே போல நண்பர் ராம்கி அவர்கள் பேசியது ஒரு சாதியை பற்றியான ஒரு புரிதல் அற்றவரா நான் கருதுறேன். இடஒதுக்கீடு எது வரைக்கும் இருக்குன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. சாதி எது வரைக்கும் இருக்குன்னு அவரால் பதில் சொல்ல முடியுமா? சாதி ஏன் இருக்குதுன்னு தெரியுமா? சாதியினுடைய தோற்றம் தெரியுமா? சாதியினுடைய பரிமாணம் தெரியுமா? சாதி எந்த வகையில செயல்படுதுன்னு தெரியுமா? இந்தியா முழுவதும் இரட்டை இந்தியாவா இருக்குது, அது தெரியுமா? ஊர் தெருன்னு சேரின்னு இருக்குது, அது தெரியுமா? அது ஒழிப்பதற்காக பிஜேபி என்ன முயற்சி எடுத்தது தெரியும் சொல்ல முடியுமா? RSS அதற்காக என்ன முயற்சி எடுத்ததுன்னு சொல்ல முடியுமா? அம்பேத்கர் தலைப்புக்குள்ள வந்துடலாம். இல்ல ராம்கி அவர்கள் சாதியை பற்றியான புரிதல் இல்லாததனால் இடஒதுக்கீடு பற்றியான புரிதலும் மற்றவராக தான் நான் பார்க்கிறேன் அவருடைய பார்வை. இப்ப இந்த தலைப்புக்கு நான் சொல்றேன். அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அம்பேத்கர் 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 அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது என்று சொல்றாரு. அதையே அவர் நேற்றைக்கு ராஜ்யசபால அமித்ஷா அவர்கள் 7 முறை சொன்னார். அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு 7 முறை சொன்னார். இவங்க வீரசபர்கார் 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 என்று சொல்லுகிற போது யாரும் அதை அப்ஜெக்ட் பண்ணல? அது ஒரு ஃபேஷனா? நாடாளுமன்றத்துல வீரசபர்காரை பற்றி பேசாத பிஜேபி காரர்கள் இருக்காங்களா? ஏன் வீரசபர்கார் பேசுறீங்க? அவருக்கும் இந்திய அரசியலுடைய சுதந்திர போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவருக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்படிப்பட்ட ஒருவரையே நீங்க தூக்கி பிடித்து கொண்டாடுகிற போது இந்த நாட்டிற்காக அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கரை அம்பேத்கர் என்று சொல்வது என்ன பிரச்சனை? அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அமித்ஷாக்கு மட்டுமல்ல, பிஜேபிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த RSSக்கும் அம்பேத்கர் மேல் ஏன் என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, அம்பேத்கரை ஒரு தனி மனிதராக ஒரு தலித்தாக மட்டுமல்ல அவர் இழிவுபடுத்தணும் என்பது தலித்து அதனால அவர் இழிவுபடுத்துறாங்க அப்படி மட்டுமல்ல, அவர் இவருடைய கனவுகளுக்கு எதிராக இருக்கிறார். என்ன கனவுன்னா அவருடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கார். அவருடைய கருத்தியலுக்கு எதிராக இருக்கார். அவருடைய கருத்தியல் என்பது சனாதனத்தை மீண்டும் நிறுவ வேண்டும், மனு தர்மத்தை மீண்டும் நிறுவ வேண்டும், சாதி அடிப்படையிலே சாதியை நிலைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தியல். அந்த கருத்தியலுக்கு எதிராக இருக்காரு. அந்த கருத்தியலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு மேனிஃபெஸ்டோ தான் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். அப்படிப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இவருடைய கனவுக்கு எதிராக இருக்கிறது. பிஜேபி RSSக்கு எதிரிகள் யார் என்று சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரையில் அம்பேத்கரும் அம்பேத்கருடைய கொள்கையும் அரசியலமைப்பு சட்டம் தான். இந்த அம்பேத்கருடைய கொள்கையும் அரசியலமைப்பு சட்டம் தான் இவர்களுக்கு நேர் எதிராக இருக்கிறது. எதனாலன்னா, இந்த நாட்டை இந்து ராஷ்டிராக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. அந்த கனவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான அனைத்து கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் இந்திய அது மாதிரி செயல்பட்டாங்க. பாலசிங்கம், அடுக்கிட்டே போறீங்கல்ல, எந்த இடத்துல அப்படி செயல்பட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க? எங்க அம்பேத்கருக்கு எதிரான கருத்துக்களை செயல்பட்டாங்க? நீங்க குறிப்பிட்டு ஒப்பிட்டு சொல்லணும்னா கூட, ஒரே நிமிஷம், ஒப்பிட்டு சொல்லணும்னா கூட பெரியாரை கூட பாஜகவினுடைய அல்லது இந்து அமைப்புகள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனா அம்பேத்கரை ஏத்துக்கிறாங்களே, அப்போ அம்பேத்கருக்கு எதிராக எங்க செயல்பட்டாங்கன்னு சொல்ல முடியும்? அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வது என்பது, அதாவது இந்தியாவில அம்பேத்கரை இன்றைக்கு தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்திருக்கிறது என்று ஒரு கேள்வி இருக்கிறது. பெரியாரை அவர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள், அம்பேத்கரை ஏன் தூக்கி பிடிக்கிறார்கள் என்று சொன்னால், அம்பேத்கர் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களுடைய இதயங்களில் வாழ்கிற ஒரு மாபெரும் மனிதராக, இன்றைக்கு புரட்சியாளராக அவர் இடம்பெற்றிருக்கிறார். அதனால் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை சொன்னாலே
அதன் மூலம் வாக்கு வங்கியை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்கான ஒரு வாக்கு வங்கிக்கான ஒரு வேலை திட்டம் தான் பிஜேபி செய்கிற அனைத்து வேலைகளும். இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார்கள், ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை போட்டு சிதைக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டாடுகிறார்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கிறார்கள். எப்படியெல்லாம் சிதைக்கிறாங்க? சிஏஏ சட்டத்தின் மூலமாக சிதைக்கிறாங்க, ஆர்டிகல் 317 ரிவோக் பண்ணது மூலமாக சிதைக்கிறாங்க, இடபிள்யூ கொண்டு வந்தது மூலமாக சிதைக்கிறார்கள். இப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கிற வேலையை அவர்கள் ஒருபுறம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமெண்ட்மெண்ட் திருத்தங்கள் மூலமாக சிதைக்கிறார்கள், இன்னொரு பக்கம் நீதித்துறையின் மூலமாக சிதைக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை. ஆகவேதான் அவருடைய எண்ணம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு மறுதர்மத்துக்கான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாகும். அந்த திட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒரே நிமிடம் தூத்துக்குடி செல்வம் உங்கள்கிட்ட குறுக்கிடுறார். அதாவது பாலசிங்கன வணக்கம், ஒரு வங்கி அதிகாரியாக நீங்கள் இருந்தவர்கள், வங்கி அதிகாரியாக இருந்து நீங்கள் அரசியல் அண்ணன் திருமாவளவன் அவர்களோடு இருந்த தொடர்பின் காரணமாக நீங்கள் அரசியலுக்கு வந்தவங்க, அது எனக்கு தெரியும். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நீங்க இந்த உச்சத்தை தொடுவதற்கு உங்க ஜாதி காரணம் இல்ல, நீங்கள் கற்ற கல்வி, நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் காரணம். நாங்க என்ன சொல்றோம்னா, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை எந்த இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இழிவுபடுத்தவில்லை. பாரதிய ஜனதா கட்சி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி அரசியல் சட்டத்தை நாங்க சிதைக்கல. காங்கிரஸ் கட்சி 107 முறை அரசியல் சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்தது காங்கிரஸ் இயக்கம். அந்த காங்கிரசுக்கும் எங்களுக்கு தான் மோதலை தவிர விடுதலை சிறுத்தைகளுக்கோ அல்லது டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு எங்களுக்கு முரண் கிடையாது. காங்கிரஸ் அவர்களை கொண்டாடுகிற உரிமை அவர்களுக்கு இல்லை. தூத்துக்குடி செல்வம், எனக்கு நேரம் நீங்க பேசுங்க. பாலசிங்கம், நீங்க பேசுங்க. கொண்டு வந்தது ஆக்கப்பூர்வமானதாக இருந்தால் அது வரலாம், அது கொண்டு வரக்கூடாது என்பது சட்டத்தில் இல்லை. கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கான அத்தனை கூறுகளும் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் நீங்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்துவது என்பதற்கும் ஏற்கனவே காங்கிரஸ் திருத்துவது, காங்கிரஸ் கூட செக்யூலர் அண்ட் சோசியலிசம் என்கிற அந்த 2 வார்த்தைகளை முகப்புரையில கொண்டு வந்தாங்க, முகவுரையில கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் திருத்தம் தான். ஆனால் நீங்க கொண்டு வருகிற திருத்தம் இடபிள்யூஎஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது, ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல். தட் இஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்பது ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல். நான் படிச்சுட்டேன், வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய திறமையால, என்னுடைய பெற்றோர்களுடைய உழைப்பினால் மட்டும் இல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் தந்த அந்த உரிமையினாலதான் இது வர முடிஞ்சிருக்குது. அம்பேத்கர் அந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வரவில்லை என்று சொன்னால், சமூக நீதி கொள்கை இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெறவில்லை என்று சொன்னால், நான் எங்கேயோ ஒரு கிராமத்துல இன்னைக்கு என்ன அவமரியாதை நடந்தப்பட்டது அம்பேத்கருக்கு? அவர் சொன்ன அந்த கருத்திலிருந்து இதெல்லாம் தவறான கருத்தை பதிவு செய்கிறார், இந்த விஷயம் எல்லாம் தப்பான இருக்குது அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? அம்பேத்கரை இப்பொழுது மட்டுமல்ல, அவர்கள் RSS உருவாக்கிய காலத்திலிருந்து அல்லது அதற்கு முன் இந்து மகா சபை உருவான காலத்திலிருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் எதிரான ஒரு இயக்கமாகத்தான் அது இருக்கிறது. ஏன்னா அம்பேத்கரை தூக்கி பிடித்துக் கொண்டு அம்பேத்கர் கொள்கையை சிதைக்கிறாங்க. அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம் தான் அவங்களுக்கு எதிராக இருக்குது. அவங்க மனது முழுதும் அம்பேத்கர் தான் எதிரான ஒரு தலைவர் இந்தியாவில் அவங்க விரோதி அப்படின்னு பார்த்தாங்கன்னா அது அம்பேத்கரை தான் பார்க்கறாங்க. என்னன்னா 2 வகையில, அரசியல் ரீதியாகவும் அவர் எதிராக அவங்க பாக்குறாங்க, பண்பாட்டு ரீதியாகவும் அவர் எதிராக பாக்குறாங்க. அவர் மாற்றா இந்திய சமூகத்துல சாதி தான் அடிப்படை காரணமா இருக்கிறது. அந்த சாதியை ஒழிக்கணும்னு சொன்னா நாம் இந்து மதத்தை விட்டு வெளியேற வேண்டும், பௌத்த மதத்தை தழுவ வேண்டும் என்பதற்காக பௌத்த மதத்தை தழுவுகிறார். அப்போ பண்பாட்டு ரீதியாக மிகப்பெரிய அடியை தந்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். 10 லட்சம் மக்களோட நாக்பூரிலே அவர் இந்து மதத்திலிருந்து வெளியேறி பௌத்தத்தை தழுவினார் என்பது மிகப்பெரிய ஒரு எதிராக அவங்க பார்க்கக்கூடிய ஒரு வேலை. இன்னொரு பக்கம் அரசியலமைப்பு சட்டத்தை தந்து அரசியலமைப்பு சட்டம் இந்து ராஷ்டிரா என்கிற அந்த கனவை தகர்க்கக்கூடிய வகையில் தொடர்ந்து அது முட்டுக்கட்டையாக இருக்குது. அதனாலதான் வாஜ்பாய் வந்தபொழுது கூட வெங்கடச்சலையா கமிஷனை கொண்டு ரிவ்யூ இது ஒரு குழு போட்டாங்க. இதுக்குன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. இவர்கள் பேசுறாங்க, இன்னைக்கு சாதியை பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு 75 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது இந்த குடியரசு ஆகி. இந்த 75 ஆண்டு காலம் அதனுடைய விவாதம் தான் நடைபெற்றது. இந்த 75 ஆண்டு காலத்துல தலித் மக்களுடைய மேம்பாடு என்ன ஆகிருக்குது? சாதிக்கான இடைவெளி குறைந்திருக்கிறதா?
சாதிக்கான அந்த பிரச்சனைகள் குறைந்திருக்கிறார். இன்னும் கூட தாக்குதல்கள் தலித் என்கிற பெயரால தாக்குதல்கள் வன்கொடுமைகள் தொடர்ந்து காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நடந்து கொண்டே இருக்கிறது. தினம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு எந்த அரசு இதை பற்றி பேசுகிறது, எந்த கட்சி இதை பற்றி பேசுகிறது, ஏன் ஜாதி என்பதை பேசுவதற்கு யாருமே இல்லை. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் கூட அம்பேத்கர் சிலைக்கெல்லாம் கூண்டு போட்டு வச்சிருக்குது. ஏன் போட்டு வச்சிருக்குது? ஏன் போட்டு வைக்கணும்? அந்த சிலைக்கு ஏன் போட்டு வைக்கிறாங்க? இவர் எல்லாருமே மதிக்கிறார்கள் சொன்னா எல்லா கட்சியும் புரட்சியாளர் அம்பேத்கரை மதித்தால், இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரை மதித்தால் அம்பேத்கர் சிலைக்கு ஏன் கூண்டு போட வேண்டிய அவசியம் இருக்கிறது? பேசலாம் பாலசிங்கம். ஒரு சின்ன இடைவேளை எடுத்துட்டு நான் மீண்டு வரேன். எதனால் இது நடக்கிறதுன்னு சொன்னால், சாதி என்பது ஒரு உளவியல் சிக்கல், உளவியல் பிரச்சனை. ஆகவே அந்த உளவியல் பிரச்சனையை தீர்க்காத வரையில் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ சாதி என்பது இருக்கிற வரை இந்த பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து வருகிறார், அனைவராலும் கொண்டாடப்படுகிறார். அதுதான் இப்ப அவங்களுக்கு எதிராக இருக்குது. அதுதான் எங்களுடைய தலைவர் இன்னைக்கு ட்வீட்ல கூட சொன்னாரு, சனாதன சதிகள் சாம்பலாகும் என்று முடித்திருக்கிறார் அந்த ட்வீட்ல. அதை தான் நான் சொல்லி பேசலாம். இன்றைய கேள்வி நேர விவாதம் தொடர்பாக ஒரு கருத்தை, மக்களின் தீர்ப்பை அறிந்து கொள்வதற்காக எக்ஸ் தளத்தில் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் சர்ச்சை பேச்சு விவாதமாவது ஏன் என்பதற்கு தவறை திருத்த, அரசியலுக்காக, அம்பேத்கர் மாண்பை காக்க என்கிற 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் என்ன தீர்ப்பளிக்கிறார்கள்? இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி நேரம். தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். இன்றைய விவாதம் தொடர்பாக மக்களின் தீர்ப்பை அறிந்து கொள்வதற்காக எக்ஸ் தளத்தில் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். அம்பேத்கர் குறித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சர்ச்சை பேச்சு விவாதமாவது ஏன் என்பதற்கு தவறை திருத்த என்று 19% பேரும், அம்பேத்கர் மாண்பை காக்க என்று 40% பேரும், அரசியலுக்காக என்று 41% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பு பற்றி விருந்தினரிடம் பேசலாம். பிரியா, நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியலுக்காக 41, அம்பேத்கர் மாண்பை காக்க 40, ஏறக்குறைய 1% தான் அரசியலுக்காகன்றது கூடுதலா இருக்கு. இல்லை அது ரெண்டுமே சேர்த்தீங்கன்னா அமித்ஷா சொன்ன விஷயத்தை திருத்தத்துக்காக தான். அம்பேத்கரோட மாண்பை காக்கணும், அதே சமயம் அமித்ஷா சொன்னது தவறுன்னு அதை திருத்த வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஸோ 41 + 19 கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 + 19 59%. இது 41% அரசியலுக்காகன்னு சொல்கிறாங்க. இப்போ அடிப்படையான விஷயம் ஒன்று என்னென்னா, இப்போ அடிக்கடி இந்த பாஜக சொல்கிற விஷயம் என்ன விஷயம்னா, நாங்கள் திரௌபதி முர்முக்கு ஜனாதிபதி கொடுத்தோம், அப்துல் கலாமுக்கு ஜனாதிபதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு அடையாள அரசியல். ஆக்சுவலாக முர்முக்கு நீங்கள் ஜனாதிபதி கொடுத்தீங்க. இந்திய அரசியல் சட்டத்தோட பாதுகாவலர் யார்? ஜனாதிபதி. இந்திய அரசியல் சட்டம் எங்கே திருத்தப்படுகிறது, எங்கு சட்டங்கள் இயற்றப்படுகின்றன? பாராளுமன்றம். அப்போ சட்டத்தின் பாதுகாவலரான ஜனாதிபதி ஒரு புது பார்லிமெண்ட்டை திறக்கும்போது அவருக்கான இடம் அங்கே இல்லைன்னா அப்புறம் அந்த சட்டத்தின் பாதுகாவலருக்கு அங்கே என்ன வேலை கேட்டால் அதுக்கு என்ன பதில்னா, பார்லிமெண்ட் திறக்கும் போதுலாம் அவர் கூட்டு பழக்கம் கிடையாது, முதல் கூட்டத்தை தொடரும் போது வருவார்னாங்க. அது உண்மைதான். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த பார்லிமெண்ட்டு 1923 கட்டிட்டாங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடி. சுதந்திரத்துக்கு அப்புறம் கட்டின முதல் பார்லிமெண்ட் இதுதான்.
அப்போ இந்த முதல் பார்லிமெண்ட்டில் நீங்கள் ஜனாதிபதி திறக்கணுமா இல்லையா? அப்போ ஜனாதிபதி ஏன் கூப்பிடல? சட்டத்தின் பாதுகாவலர் அவர் தான் கான்ஸ்டியூஷனோட இதாக இருக்கார், இப்போ கார்டியனாக இருக்கார். அவரை கூப்பிடாமல் ஒரு பார்லிமெண்ட்டை திறந்துட்டு நீங்கள் என்ன முர்மு மலைஜாதி ஒரு பெண்மணி நாங்கள் ஜனாதிபதி ஆகிட்டோம், என்ன பெருமை அதில் என்ன இருக்குது? அந்த உரிமையை கொடுத்ததானே உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் அவருக்கும் அதே மாதிரி தான். ராமர் கோவில்லாம் கட்டுறீங்க, அவரை கூப்பிட மாட்டேங்க. முர்முக்கு ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு அழைப்பு கிடையாது. என்ன இதுக்கு பின்னாடிலாம் ஒரு சனாதனம் இருக்குது சார். ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடிலாம் ஒரு சனாதனம் இருக்குது. அதை மறைச்சிட்டு இவங்க அடையாள அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. இதை சொன்னால் பாஜக கோவம் வரும். இது பின்னாடி ஒரு விஷயம் சனாதனம் இருக்கிறது. இன்னொரு விஷயம் 400 இடங்கள் நாங்கள் பார்லிமெண்ட்டில் வாங்கினா அரசியல் சட்டத்தை திருத்த முடியும்னு ஆனந்த் குமார் ஹெக்டே கர்நாடகா எம்பி பேசினார். கர்நாடகா தேர்தலுக்கு முன்னாடி பேசினார். ஆனால் உடனே என்ன பண்ணார்? அடுத்த 2 நாளில் திருத்திட்டார். திருத்தங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி திருத்திட்டார். இன்னைக்கு எப்படி அமித்ஷா மாற்றிட்டு இருக்காரோ அந்த மாதிரி. அதனால் அதை ஒட்டி தான் காங்கிரஸ்காரங்க இப்போ பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது ஜாதி ஒழிப்புன்றது பொருளாதாரம் உயர்றதுனால போகாது. ஒரு பட்டியலினத்தவர் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவர் பின்னாடி இருக்கிற அந்த சாதின்ற விஷயம் அது அப்படியே தான் இருக்கும். அது எந்த விதத்திலையும் அது மாறுபடவே படாது. அவன் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக உயர்ந்தால் அல்லது அந்த மற்ற மக்கள்கிட்ட மனமாற்றம் நிகழ்ந்தாலே தவிர சமத்துவம் இந்த விஷயங்கள்லாம் இங்கே வராதிங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த மனமாற்றம் உயர்ஜாதி மக்கள்கிட்ட நிகழாத வண்ணம் இங்கே ஜாதிய சக்திகள் மீண்டும் கூர்மையாகி கொண்டே போகின்றன. அதுக்கு இந்த அரசியல் உதவி கொண்டிருக்கிறது. பாஜக அரசியலும் ஓரளவுக்கு உதவி கொண்டிருக்கிறது. அதனால இங்கே கண்டிப்பாக ஏன் அம்பேத்கர் நினைவு கூறப்படத்தக்கவராக இருக்கிறாருன்னா இன்னும் சமூக கல்வி அடிப்படையிலையோ சமூக அடிப்படையிலையோ நம்ம இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய இன்னும் நிறைய கொடுக்க வேண்டிய காலம் நீட்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறதுனால தான் கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. அதனால் அம்பேத்கர் இன்றும் தேவைப்படுகிறார், இன்னும் தேவைப்படுகிறார். இதெல்லாம் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வன்மம் இருக்கிறதுனால தான் அமித்ஷா போன்றவர்கள் இந்த மாதிரி பேசுகிறார்கள். நன்றி நன்றி. ராம்கி, உங்களுடைய பார்வை? இது அரசியலுக்காகங்கிறது தான் ரிசல்ட் கரெக்டா தெரியுது. அதுதான் மாயாவதி அவர்கள் சொன்னார். இது அரசியலுக்காக 2 தரப்பும் பயன்படுத்திக் கொள்கிறது. பாஜகவானாலும் காங்கிரஸ்னாலும் பல்வேறு நேரங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்திக் கொண்டார்கள். இதுல இது ஒரு பெரிய லார்ஜ் சப்ஜெக்ட். ஏன்னா சாதி ஒழிப்பு பேசுகிறவர்கள் தான் இடஒதுக்கீடு ஆதரிக்கிறார்கள், இடஒதுக்கீடு ஆதரிக்கிறவர்கள் தான் சாதி ஒழிப்பு பேசுகிறாங்க. இது பெரிய முன் முரணான விஷயம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா 2 விஷயங்கள் நடக்குது. ஒண்ணு, பாஜக சோசியல் இன்ஜினியரிங் பேரில சமூக நீதியை கட்டமைக்கிறோம்னு சொல்லுது. காங்கிரஸ் பேசுறது மெஜாரிட்டி அரசியல். பாருங்க 10 பேர்ல எத்தனை பேர் ஓபிசி இருக்காங்க பாருங்கிறாங்க. இதுதான் சமூக நீதிக்கான போராட்டம், இதுதான் போராட்டம் அப்படின்னா இந்த சமூக நீதி போராட்டம் நிச்சயமாக தொடரும். இந்த சமூக நீதி நம்மளுக்கு வேண்டிய சமூக நீதிங்கிறது 2034 கூட கிடைக்காது, எதுலையுமே கிடைக்காது. அதுதான் சிக்கல். நன்றி நன்றி. பாலசிங்கம், உங்களுடைய கருத்து? எப்படி தீர்வு கிடைக்கும்? பாலசிங்கம், உங்களுடைய நேரம் தான். இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. புரட்சியாளர் அம்பேத்கரை இன்றைக்கு ஒருபுறம் தூக்கி பிடித்துக் கொண்டு இன்னொரு புறம் இழிவுபடுத்திக் கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தை சிதைத்துக் கொண்டு வருகிற சக்திகள் இன்றைக்கு அமித்ஷா, மோடி, RSS, பிஜேபி போன்ற சக்திகள் தான். ஏன் அதை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தேசத்தை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை சிதைக்க வேண்டும் அல்லது மாற்ற வேண்டும். அதற்கு காரணமாக இருந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்கிற மனநிலையிலிருந்து தான் இப்படிப்பட்ட அமித்ஷாக்களுடைய பேச்சுக்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட அமித்ஷாக்கள் எத்தனை அமித்ஷாக்கள் வந்தாலும் கூட புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகழையோ அவருடைய பங்களிப்பையோ இந்திய அரசியலுக்கு அவர் ஆற்றியிருக்கிற பணிகளையோ யாராலும் மறைக்க முடியாது. இன்றைக்கு நாம் ட்விட்டரிலே எக்ஸாலத்திலே வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் கூட 60% ஏறத்தாழ 60% வந்திருக்கிறது. அரசியலுக்காக என்று சொல்லுகிறார்கள். அரசியலுக்காக அனைவரும் தான் அரசியலுக்காக செய்வார்கள். ஆனாலும் இது புரட்சியாளர் அம்பேத்கரை அவருடைய மாண்பை காப்பதற்கான ஒரு போராட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நன்றி. தூத்துக்குடி செல்வம், ரொம்ப சுருக்கமா. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் டாக்டர் அம்பேத்கருக்கும் நடந்த கருத்து மோதல்களை காங்கிரஸ் கட்சி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு செய்த துரோகத்தை தான் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார்களே தவிர வேற இல்ல. இதனால இந்தியா கூட்டணி என்கிற ஒரு ஒட்டு கூட்டணி அவர்களுக்கு வேற வழியே இல்ல, வேற எதையும் பேசுறதுக்கு விஷயமே இல்லைங்கிறதுனால பாபா சாஹேப் அம்பேத்கர் விஷயத்தை தூக்கி பிடிச்சுக்கிட்டு அலைகிறாங்க. இது மக்களிடம் எடுபடாது, இது நீர்த்து போன விஷயம், இது அவசியம் இல்லாத விஷயம். நன்றி. ராஜீவ்காந்தி, இறுதி கருத்து. பேசும்போது நான் எதுக்கு அவரு
கடந்த வாதங்கள்லாம் தலையிட்டேன்னா தமிழ்நாட்டில் சமூக நீதிங்கிற ஒரு கோட்பாடை இன்னும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் எழுத்தாளர்கள் இருப்பது வருத்தமாக இருக்குது. சொன்னார், இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறவங்க தான் சாதிய ஒழிப்புங்கிறாங்க. இது முரண்பாடாக இருக்காது. இவர்கள் படித்த எழுத்து படிப்புலாம் பிறவள தான் இருக்குது. எதன் பெயரால் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ, எதன் பெயரால் சம உரிமை மறுக்கப்பட்டதோ, சாதியின் பெயரால் கல்விக்கூடங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டது, பொது வெளியில் நடமாட்ட உரிமை மறுக்கப்பட்டது, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அப்போ அதன் பெயரால் ஒரு கிரிட்டீரியாக வைத்து தான் சமூக நீதி கோர்க்கப்படுகிறது. சாதி சார்ந்த கிழிச்சு போட்டால் சாதி ஒளியும்னு இப்படிப்பட்ட ஆளுக மாதிரி நாங்கள் நம்பலை. அப்போ தத்துவத்தின் மீது தத்துவத்தை வந்து சனாதன தத்துவம் வந்து இங்கே சாதி வேணும் இருக்க பிடிக்குது. அதற்கு எதிராக அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறார். அண்ணல் அம்பேத்கருடைய அரசியல் சட்டத்தை ஏன் இப்போ தூக்கி பிடிக்கிறீங்க, ஏன் பேசுறீங்கன்னா, கடந்த கால வரலாற்றின்படி இந்த நாடை ஒரு கூட்டாட்சி தத்துவம் கொண்ட நாடை ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே உடை, ஒரே உணவு, ஒரே என்ற ஒற்றை குடைக்குள் அடைக்க பார்க்கிற பாஜக இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்கிறது. இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கு இருக்கிற அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கு அண்ணல் அம்பேத்கர் பாதுகாக்கப்பட வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் மீதும் அரசியல் சட்டத்தின் மீதும் தாக்குதலை மோடியும் RSSும் நடத்தியதால் நாங்கள் மீண்டும் அரசியல் சட்டத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு வந்திருக்கிறது. அதுதான் இந்தியா நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் ஐவருக்கும் நன்றி. மற்றொரு கேள்வி நேரம் விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.